என் அம்மா என் 7 மாத கர்ப்பிணியான மனைவியை தள்ளிவிட்டாள். நான் 5 வினாடிகள் அமைதியாக இருந்தேன். பின் குளிர்ந்த குரலில் சொன்னேன், அம்மா, உங்களுக்கு இன்னும் 2 மகன்கள் இருக்கிறார்கள். இன்று முதல் நீங்கள் முறைப்படி அவர்கள் வீட்டில் தங்குங்கள். இந்த வீட்டில் இனி உங்களுக்கு இடமில்லை. அன்று இரவு ஜெய்ப்பூரின் அந்த பழைய அடுக்குமாடி குடியிருப்பின் பெரும்பாலான விளக்குகள் அணைக்கப்பட்டிருந்தன. 5வது மாடியில் மட்டும் ஆரவின் பிளாட் ஒளிர்ந்து கொண்டிருந்தது. ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடந்தது போல. உண்மையில் ஒரு சம்பவம் நடந்திருந்தது. அதைக் கேட்டால் யாருடைய ஆன்மாவும் நடுங்கும். இரவின் அமைதியில் தரையில் கண்ணாடி டம்ளர் உடைந்த கூர்மையான சத்தம் கேட்டது. அதன் பிறகு ஒரு பெண்ணின் அடக்கப்பட்ட வலியுடன் கூடிய அலறல் சத்தம் கேட்டது. அதைக் கேட்டால் யாருடைய உடலும் சிலிர்க்கும். ஆரவ் குளியலறையிலிருந்து வெளியே ஓடி வந்ததும் சமையலறை வாசலிலேயே உறைந்து போனான். அவனது கால்கள் இன்னும் ஈரமாக இருந்தன. வாயில் டூத்பேஸ்ட் நுரை இருந்தது. அவனது கண்கள் தங்களுக்கு முன்னால் நடந்த காட்சியை நம்பிக்கையின்றி பார்த்து கொண்டிருந்தன. அவனது மனைவி பிரியா தரையில் விழுந்து கிடந்தாள். அவளது உடல் சுருங்கியிருந்தது. ஒரு கை தரையில் கிடந்த கண்ணாடித் துண்டுகளின் மீது இருந்தது. மற்றொரு கை அவளது 7 மாத கர்ப்பிணி வயிற்றின் மீது இருந்தது. அவள் தனது உடலால் தனது குழந்தையை பாதுகாப்பது போல இருந்தது. அவளுக்கு முன்னால் அவனது அம்மா சாந்தி தேவி யாரையாவது தள்ளிவிட்டது போன்ற அதே நிலையில் நின்று கொண்டிருந்தார். அவரது முகம் உணர்ச்சியற்றதாக இருந்தது. கண்களில் கோபம் இருந்தது. ஏதோ அவரே பாதிக்கப்பட்டவர் போல. பிரியா மூச்சு வாங்கிக் கொண்டிருந்தாள். அவளது உதடுகள் வெளுத்திருந்தன. வியர்வையினால் நனைந்த முடிகள் அவளது கன்னங்களில் ஒட்டியிருந்தன. அவளது கால்களுக்கு அருகில் உடைந்த கண்ணாடி டம்ளரிலிருந்த தண்ணீர் பரவியிருந்தது. அதில் அவளது கையிலிருந்து வந்த இரத்தத் துளிகள் கலந்திருந்தன. ஆனால் ஆரவை மிகவும் பயமுறுத்திய விஷயம் இரத்தம் அல்ல, அவனது மனைவியின் கண்கள்தான். அந்த கண்களில் முன்பிருந்தது போன்ற வலியோ அல்லது இயலாமையோ இல்லை. அவை விரக்தியின் கண்கள். இவ்வளவு அனுபவித்த ஒரு மனிதனின் கண்கள், தனக்கு முன்னால் நிற்கும் மனிதனிடமிருந்து இனி எந்த எதிர்பார்ப்பும் இல்லை என்று உணர்ந்த கண்கள். ஆரவ் சரியாக 5 வினாடிகள் அசையாமல் நின்றான். அந்த 5 வினாடிகள் எவ்வளவு நீளமானவை என்றால், சமையலறை சிங்கில் சொட்டும் தண்ணீரின் ஒவ்வொரு துளியும் அவனுக்கு தெளிவாக கேட்டது. அவனது நெஞ்சில் சுத்தியல் போல அடித்துக்கொள்ளும் இதயத் துடிப்பும் அவனுக்கு கேட்டது. பின் இறுதியாக அவன் கண்ணாடித் துண்டுகளைத் தாண்டித் தனது மனைவிக்கு முன்னால் முழங்காலிட்டு நடுங்கும் கைகளால் அவளுக்கு ஆதரவளித்து தாழ்ந்த குரலில் கேட்டான், பிரியா, உனக்கு எங்கே வலிக்கிறது? வயிற்றில் வலிக்கிறதா? பிரியா உதடுகளை கடித்துக்கொண்டு மெதுவாக தலையசைத்தாள். ஆனால் அவளது வெளிரிய முகத்தை பார்த்து விஷயம் அவ்வளவு எளிதானது அல்ல என்பதை ஆரவ் புரிந்து கொண்டான். அதே நேரத்தில் சாந்திதேவி உணவு மேஜையின் மீது பலமாக அடித்து அவரது கூர்மையான குரல் எதிரொலித்தது. அவளுக்கு ஒன்றும் ஆகவில்லை. யாரோ இறந்துவிட்டது போல ஏன் இப்படி பதறுகிறாய்? சும்மாதான் கீழே விழுந்திருக்கிறாள். ஏதோ இப்போதே குழந்தை பிறந்துவிடும் என்பது போல நடிக்கிறாள். ஆரவ் மெதுவாக தனது தலையை திருப்பினான். தனது 32 வருட வாழ்க்கையில் முதல் முறையாக அவன் தனது அம்மாவை இவ்வளவு குளிர்ந்த பார்வையுடன் பார்த்தான். சாந்தி தேவி ஒரு நிமிடம் அதிர்ந்து போனாள். இருப்பினும் அவர் தனது இடுப்பில் கைகளை வைத்துக்கொண்டு கோபத்துடன், இந்த பெண் முதலில் என்னிடம் மரியாதையின்றி நடந்து கொண்டாள். நான் அவளை சாதாரணமாகத்தான் தள்ளிவிட்டேன் என்று கூறினார். ஆரவ் தனது அம்மாவை நீண்ட நேரம் பார்த்தான். பிறகு அந்த வீடே அமைதியாகும் அளவிற்கு ஒரு வாக்கியத்தைச் சொன்னான். அம்மா, உங்களுக்கு இன்னும் 2 மகன்கள் இருக்கிறார்கள். நாளை முதல் நீங்கள் அவர்களுடன் தங்க வேண்டும். சாந்தி தேவியின் கண்கள் விரிந்தன. அவர் எவ்வளவு அதிர்ச்சியடைந்தார் என்பதை சொல்லத் தேவையில்லை. தன் வாழ்நாள் முழுவதும் தனது 2வது மகன் மிகவும் அமைதியானவன், அம்மாவை அதிகம் நேசிப்பவன் மற்றும் மிகவும் கீழ்ப்படிதலுள்ளவன் என்று அவர் நம்பியிருந்தார். சிறுவயதிலிருந்து இன்று வரை ஆரவ் தனது அம்மாவின் பேச்சை ஒருபோதும் மீறியதில்லை. ஏன், அவன் திருமணம் செய்து கொண்டபோது பிரியா ஒரு சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்தவள் என்பதால் அவளை பிடிக்கவில்லை என்றாலும், ஆரவ் தனது அம்மாவிற்கு பிரியாவை ஏற்றுக்கொள்ளுமாறு அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். பிரியா தனது சிறிய கணக்காளர் வேலையை விட்டுவிட்டு தனது கணவருடன் நகரத்தில் உள்ள இந்த 600 சதுர அடி கொண்ட சிறிய பிளாட்டில் வாழ முடிவு செய்த நாளில் சாந்தி தேவியும் 1 மாதத்திற்குள் அங்கு வந்துவிட்டார். கிராமத்தில் தனக்கு மனமில்லை என்று காரணம் சொன்னார். ஆனால் உண்மை அனைவருக்கும் தெரியும். அவர் தனது மருமகளை கண்காணிக்க விரும்பினார். எல்லாம் மிகச் சிறிய விஷயங்களில்தான் தொடங்கியது. பிரியா சமைக்கும் உணவில் உப்பு காரம் குறைவாக இருப்பதாக அவர் புகார் செய்வார். துணிகள் சரியாக துவைக்கப்படவில்லை என்று கூறுவார். மருமகள் காலையில் தாமதமாக எழுந்தால் திட்டுவார். முந்தைய நாள் இரவு 1 மணி வரை வீட்டுக்கடன் தவணையைச் செலுத்த தனது கணவருக்கு உதவ பிரியா ஆன்லைன் அக்கவுண்டிங் வேலை செய்திருந்தாலும் அவர் இதை பொருட்படுத்தவில்லை.
ஆரவ் எல்லாவற்றையும் அறிந்திருந்தான். ஆனால் ஒவ்வொரு முறையும் தனது மனைவியின் தோளில் கை வைத்து மெதுவாக, பரவாயில்லை பிரியா, அம்மா வயதாகிவிட்டாள், நீ கொஞ்சம் பொறுத்துக்கொள் என்று சொல்வான். பிரியாவும் தன் கணவரை நேசித்ததாலும் பெரியவர்கள் கொஞ்சம் கடினமாக இருப்பது சாதாரணமானது என்று நினைத்ததாலும் பொறுத்துக்கொள்ள முயற்சி செய்தாள். ஆனால் அவள் கர்ப்பமடையும் வரைதான் இது நீடித்தது. கர்ப்பகாலத்தின் ஆரம்பகால வலிகள் பிரியாவை கிட்டத்தட்ட உடைத்துவிட்டன. அவள் தினமும் வாந்தி எடுத்தாள். எதை சாப்பிட்டாலும் வெளியே வந்தது. சில நேரங்களில் அவள் குளியலறையில் நின்று அழுது கொண்டிருப்பாள். ஏனென்றால் ஒரு மிடறு தண்ணீர் குடித்தாலும் அவளுக்கு தலை சுற்றும். ஆனால் சாந்தி தேவிக்கு அவள் மீது எந்த இரக்கமும் வரவில்லை. மருமகள் நாடகம் ஆடுகிறாள் என்று அவர் நினைத்தார். நான் உன் மாமனாருக்கு 3 குழந்தைகளை பெற்றெடுக்கப் போகும்போதும் வயல்வெளிகளில் வேலை செய்து கொண்டிருந்தேன். உன்னைப்போல யாரும் படுக்கையில் படுத்திருக்க மாட்டார்கள் என்று கூறுவார். அன்று முதல் பிரியா தரையில் மண்டியிட்டு வீடு துடைக்க வேண்டியிருந்தது. மேலும் தனது துணிகளை கையால் துவைக்க வேண்டியிருந்தது. ஏனென்றால் வாஷிங் மெஷின் சரியாக துவைக்காது என்று அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். அவள் காலை 6 மணிக்கே எழுந்து சமைக்க வேண்டியிருந்தது. பல நேரங்களில் தலை சுற்றல் காரணமாக அவளால் சரியாக நிற்கக்கூட முடியாவிட்டாலும் அது தொடர்ந்தது. தன்னை சாதகமாக நிற்கக் கண்டாள். ஆனால் விஷயம் இதோடு முடியவில்லை. ஆரவ் தனது மனைவியை தற்காலிகமாக வீட்டிற்கு வெளியே அழைத்துச் சென்றதும் சாந்தி தேவி பின்னாடியே ஓடிவந்து அடுக்குமாடி குடியிருப்பின் நடைபாதையில் சத்தமாக அழுது கத்தத் தொடங்கினார். கடவுளே, என் மருமகள் என் மகனை வசியப்படுத்திவிட்டாள். ஒரு பெண்ணுக்காக அவன் தன் தாயை வீட்டை விட்டு வெளியேற்றுகிறான். அவரது குரல் எவ்வளவு சத்தமாக இருந்தது என்றால் அருகிலிருந்த வீடுகளின் கதவுகள் திறந்தன. அந்த மக்கள் வெளியே எட்டிப் பார்க்கத் தொடங்கினார்கள். பிரியா வெட்கத்தில் தலை குனிந்து கொண்டாள். ஆரவ் தனது மனைவியின் கையை இன்னும் இறுக்கமாக பற்றிக் கொண்டான். இன்றுதான் அவன் சுயநினைவுக்கு வந்தது போல அவனுக்கு தோன்றியது. மனைவியை காரில் அமர வைத்த பிறகு அவன் நேராக நகரின் மருத்துவமனையை நோக்கிச் சென்றான். ஏறக்குறைய 40 நிமிட பயணத்தில் பிரியா ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. காரின் கண்ணாடியில் மழைத்துளிகளின் சத்தமும் அவ்வப்போது வயிற்றில் இன்னும் வலிக்கிறதா என்று கேட்கும் ஆரவின் மெல்லிய குரலும் மட்டுமே கேட்டது. பிரியா மெதுவாக தலையை மட்டும் ஆட்டுவாள். ஆனால் அல்ட்ராசவுண்ட் செய்த பிறகு மருத்துவர் ஒரு தீவிரமான முகபாவனையுடன் இருந்ததை பார்த்தபோது ஆரவ் உண்மையிலேயே பயந்து போனான். குழந்தைக்கு பெரிய காயம் ஏற்படவில்லை. ஆனால் கர்ப்பிணி பெண்ணுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி மற்றும் நீண்டகால அழுத்தத்தினால் கருச்சிதைவு ஏற்பட வாய்ப்புள்ளது. அவர் இதேபோன்ற மன அழுத்தமான சூழலில் இருந்தால் அது மிகவும் ஆபத்தானது. ஆரவ் சிலையென உறைந்து நின்றான். மருத்துவர் அவனை சிறிது நேரம் கவனித்துவிட்டு நேரடியாக கேட்டார், நீங்கள் கணவர் இல்லையா? ஆரவ் தலையசைத்தான். ஒரு நல்ல மகனாக இருப்பது எப்போதும் சரியாக இருக்காது. ஆனால் தனது மனைவி மற்றும் குழந்தையை பாதுகாப்பது ஒருபோதும் தவறாகாது. இந்த வாக்கியம் ஆரவின் இதயத்தில் அம்பு போல தைத்தது. அவன் அதிகாலை வரை மருத்துவமனையின் நடைபாதையிலேயே அமர்ந்திருந்தான். பிரியா குளியலறையில் அமைதியாக அழுது கொண்டிருந்த தருணங்களை அவன் இரவு முழுவதும் நினைத்துப் பார்த்தான். அவள் வாந்தி எடுத்தாலும் தன் தாயின் துணிகளை தரையில் மண்டியிட்டு துவைத்த அந்த தருணங்களை நினைத்தான். தன் மனைவி வலியால் துடித்ததை அறிந்தும் அவளை இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கொள்ளச் சொன்ன அந்த தருணங்களைப் பற்றி அவன் எண்ணிப் பார்த்தான். தன்னுடைய மனைவியின் துன்பத்திற்கு மிகப்பெரிய காரணம் தன்னுடைய மௌனம்தான் என்பதை அவன் உணரத் தொடங்கினான், அவனது அம்மா அல்ல. காலை 4 மணி அளவில் ஆரவ் தனது தொலைபேசியை எடுத்து 3 சகோதரர்களின் குழுவை குரூப் திறந்தான். அதில் ஒரு சிறிய செய்தியை எழுதினான். அம்மா தள்ளிவிட்டதால் பிரியா மருத்துவமனையில் இருக்கிறாள். கருச்சிதைவு ஏற்படும் அபாயம் உள்ளது. நாளை முதல் அம்மாவின் பொறுப்பு நம்ம 3 சகோதரர்களுக்கும் சமமாக பிரிந்துவிடும். செய்தி அனுப்பப்பட்டது. மூத்த சகோதரர் முதலில் பார்த்தார். ஆனால் பதில் எதுவும் அளிக்கவில்லை. 10 நிமிடங்களுக்குப் பிறகு இளைய சகோதரரும் பார்த்தார். அவரும் அமைதியாக இருந்தார். ஆரவ் சிரித்தான். ஒரு சோர்வான கசப்பான சிரிப்பு. இத்தனை ஆண்டுகளாக அவன் மட்டுமே எல்லாவற்றையும் சுமந்து கொண்டிருந்தான். ஏனென்றால் இறப்பதற்கு முன் அவனது தந்தை நீதான் அம்மாவை மிகவும் நேசிக்கிறாய் என்று கூறியிருந்தார். ஆனால் இப்போது அவனுக்கு புரிந்துவிட்டது, அம்மாவை நேசிப்பது என்றால் தன் குடும்பத்தை அம்மா காயப்படுத்துவதை அனுமதிப்பது என்று அர்த்தமல்ல. மருத்துவமனை அறைக்குள் கருவை பாதுகாக்கும் ஊசி போடப்பட்ட பிறகு பிரியா ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். குளிர்ச்சியான வெள்ளை வெளிச்சத்தில் அவளது முகம் இன்னும் வெளிறிப்போய் தெரிந்தது. ஆரவ் எழுந்து கதவின் கண்ணாடி வழியாக உள்ளே பார்த்தான். பின் அவன் கையில் இருந்த போனை இறுக்கமாக பற்றிக் கொண்டான். இந்த முறை அவன் பின்வாங்க மாட்டான். பொழுது விடிந்ததும் இரவு பெய்த மழையும் நின்றது. ஜெய்ப்பூர் நகர மருத்துவமனையின் ஜன்னல் கண்ணாடியில் தண்ணீர் கோடுகள் இன்னும் காய்ந்திருக்கவில்லை.
ஆரவ் மருத்துவமனை அறையின் வெளியே இருந்த ஒரு பழைய பிளாஸ்டிக் நாற்காலியில் தனியாக அமர்ந்திருந்தான். அவனது முதுகு சுவரோடு ஒட்டியிருந்தது. இரவு முழுவதும் விழித்திருந்ததால் அவனது கண்கள் சிவந்திருந்தன. ஆனால் அவனுக்கு தூக்கமே வரவில்லை. ஏனென்றால் இன்னும் சிறிது தாமதமாகியிருந்தால் பிரியாவின் வயிற்றில் உள்ள குழந்தை பிழைத்திருக்காது என்று மருத்துவர் கூறியது முதல் அவனது மனதில் யாரோ சுத்தியலால் அடித்துக் கொண்டிருப்பது போல் இருந்தது. பழைய நினைவுகள் துண்டு துண்டாக அவன் கண்களுக்கு முன்பாக தெளிவாக தெரிந்தன. பிரியா முதன்முதலில் அவன் வீட்டிற்கு வந்த அந்த நாள் அவனுக்கு நினைவுக்கு வந்தது. ஆக்ராவை சேர்ந்த அந்த சிறிய பெண் அந்த நேரத்தில் ஒரு சாதாரண வெள்ளை உடையை அணிந்திருந்தாள். கையில் ஒரு மலிவான திருமண மலர்கொத்து இருந்தது. ஆனால் அவளது முகம் மகிழ்ச்சியில் பிரகாசித்தது. மருமகளை பார்த்த உடனேயே அவனது அம்மா தனது அதிருப்தியை வெளிப்படுத்தினார். அவர் ஆரவை ஒரு மூலைக்கு அழைத்துச் சென்று, அந்த பெண் ஏழை வீட்டிலிருந்து வந்தவள், திருமணம் செய்வதால் சுமைதான் அதிகரிக்கும் என்று குளிர்ந்த குரலில் கூறினார். ஆனால் அந்த நேரத்தில் ஆரவ் பிரியாவை மிகவும் நேசித்ததால் தன் அம்மாவின் கையை பிடித்து கெஞ்சிக் கொண்டிருந்தான். தான் நன்றாக நடந்து கொண்டால் அம்மா மாறிவிடுவார் என்று அவன் நினைத்தான். கடந்த சில ஆண்டுகளாகத்தான் பொறுமையாக இருந்தது ஒரு கத்தியாக மாறி தனது அருகில் இருக்கும் பெண்ணின் இதயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அறுத்துக் கொண்டிருக்கும் என்பதை அவன் அறிந்திருக்கவில்லை. மருத்துவமனை அறையின் கதவு மெதுவாக திறந்தது. ஒரு இளம் செவிலியர் வெளியே வந்து நோயாளி விழித்துக் கொண்டார் என்று மெல்லிய குரலில் கூறினார். ஆரவ் உடனடியாக எழுந்து உள்ளே சென்றான். அவனது காலடிகள் எவ்வளவு வேகமாக இருந்தன என்றால் அவன் படுக்கையில் மோதப்போனான். பிரியா இப்போது ஒரு பக்கமாக திரும்பி படுத்திருந்தாள். ஒரு கை அவள் வயிற்றின் மீது இருந்தது. அவள் முகம் இன்னும் வெளிரிப்போயிருந்தது. ஆனால் முந்தைய இரவுடன் ஒப்பிடுகையில் அவள் கண்கள் இயல்பாக இருந்தன. ஆரவ் ஒரு நாற்காலியை இழுத்து படுக்கைக்கு அருகில் அமர்ந்து மெதுவாக தன் மனைவியின் கையை பிடித்துக் கொண்டான். அவளது கை மிகவும் குளிர்ச்சியாக இருந்ததால் ஆரவின் இதயம் கசிந்தது. இன்னும் வலிக்கிறதா? பிரியா சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். பின் மிகவும் மெதுவாக, இப்போது பரவாயில்லை என்று பதிலளித்தாள். ஆரவ் தன் தலையை குனிந்து கொண்டான். அவன் தொண்டை அடைத்தது. என்னை மன்னித்துவிடு. இதைக் கேட்ட பிரியா ஜன்னலுக்கு வெளியே பார்த்தாள். சிறிது நேரம் கழித்து ஒரு கசப்பான புன்னகையுடன், நீங்கள் எப்போதும் மன்னிப்புதான் கேட்கிறீர்கள் என்று கூறினாள். இந்த வாக்கியம் மிகவும் லேசானதாக தோன்றினாலும் இது ஆரவுக்கு எவ்வளவு வலியை தந்தது என்றால் அவனால் தலையை நிமிர்த்தும் தைரியம் கூட வரவில்லை. ஏனென்றால் முந்தைய இரவு நடந்த சம்பவத்திற்காக பிரியா தன்னை திட்டவில்லை என்பதை அவன் புரிந்து கொண்டான். கடந்த பல மாதங்களாக தன் மனைவி துடிப்பதை பார்த்தும் அவன் மௌனமாக இருக்க முடிவெடுத்ததுதான் அவளுக்கு அதிக வலியை தந்தது என்பது அவனுக்கு தெரியும். நடைபாதையில் திடீரென ஹை ஹீல் செருப்புகளின் வேகமான சத்தம் கேட்டது. அதைத் தொடர்ந்து ஒரு பெண்ணின் கூர்மையான கோபமான குரல் கேட்டது. நான் அவளது அம்மா. நான் உள்ளே செல்வதை ஏன் தடுக்கிறீர்கள்? ஆரவ் திரும்பியதும் சாந்தி தேவி அறையின் கதவுக்கு வெளியே நின்று கொண்டிருப்பதைக் கண்டான். அவர்களுக்குப் பின்னால் டெல்லியிலிருந்து இந்த செய்தியை கேட்டு வந்த அவனது மூத்த சகோதரி ரிதுவும் இருந்தார். சாந்தி தேவி தன் மகனை பார்த்தவுடன் நேராக அவனை கைநீட்டிச் சுட்டிக்காட்டினார். ஆரவ், நீ ரொம்ப புத்திசாலியாகிட்ட. இப்போ உன் மனைவிக்காக உன் அம்மாவை நிஜமாவே வீட்டை விட்டு துரத்துறியா இல்லையா? பிரியா மெதுவாக தன் கண்களை மூடிக்கொண்டாள். அவள் வயிற்றின் மீது வைத்திருந்த கை அறியாமல் போர்வையை இறுக்கமாக பற்றிக் கொண்டது. ஆரவ் எழுந்து வெளியே சென்று கதவை மூடிக்கொண்டான். தன் மனைவி வேறு எந்த கசப்பான வார்த்தைகளையும் கேட்கக்கூடாது என்று அவன் விரும்பினான். நடைபாதையில் சாந்தி தேவி இன்னும் அமைதியாகவில்லை. நான் உன்னை 32 வருடங்கள் வளர்த்தேன். இப்போது அந்த பெண்ணின் பேச்சைக் கேட்டு உன் அம்மாவை வீட்டை விட்டு வெளியேற்றுகிறாயா? ஆரவ் தனது அம்மாவை நீண்ட நேரம் பார்த்தான். பின் மெதுவாகக் கேட்டான். நேற்று இரவு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? சாந்தி தேவி ஒரு கணம் நின்றார். ஆனால் உடனடியாக விவாதிக்கத் தொடங்கினார். நான் அவளை சாதாரணமாகத்தான் தள்ளிவிட்டேன். ஆனால் அவள் 7 மாத கர்ப்பிணி. பழைய காலத்தில் நான் கர்ப்பமாக இருந்தபோது வயல்வெளியில் விழுந்திருக்கிறேன். ஒன்றும் ஆகவில்லை. ஆரவ் சிரித்தான். அவனது சிரிப்பில் சோர்வும் வலியும் இருந்தது. பழைய காலம் என்பது பழைய காலம். இப்போது மருத்துவர் என்ன சொல்கிறார் என்றால், இன்னும் பலமாக தள்ளியிருந்தால் என் குழந்தை பிழைத்திருக்காது. சாந்தி தேவியின் முகம் ஒரு கணம் வெளிரியது. ஆனால் அவர் இன்னும் பிடிவாதமாக, அப்படி ஒன்றும் நடக்கவில்லைதானே என்றார். இந்த வாக்கியம் அருகில் நின்றிருந்த ரிதுவையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. இதுவரை தன் அம்மா கொஞ்சம் கண்டிப்பானவர் என்றுதான் அவள் நினைத்தாள். ஆனால் அவர் இவ்வளவு குளிர்ந்த வார்த்தைகளை பேசுவார் என்று அவள் ஒருபோதும் நினைத்திருக்கவில்லை. ஆரவ் தனது முஷ்டிகளை இறுக்கி தனது தொலைபேசியில் முந்தைய இரவு பதிவான கேமரா பதிவை ஆன் செய்தான். அவன் எதுவும் சொல்லவில்லை.
பிளே பட்டனை அழுத்தினான். சாந்தி தேவியின் கத்தல்கள், கண்ணாடி உடையும் சத்தம் மற்றும் பிரியா வலியால் தரையில் விழும் சத்தம் ஆகியவை அமைதியான மருத்துவமனை நடைபாதையில் எதிரொலித்தன. அதைக் கேட்டு அவ்வழியே சென்றவர்களும் திரும்பி பார்க்கத் தொடங்கினர். ரிது அதிர்ந்து போனாள். சாந்தி தேவியின் முகத்தில் இரத்தமே இல்லாதது போல் ஆனது. பதிவு முடிந்ததும் ஆரவ் தணிந்த குரலில் கூறினான், அம்மா, நீங்கள் தெளிவாக கேட்டுவிட்டீர்கள். சாந்தி தேவி திணறத் தொடங்கினார். ஆனால் அவள் முதலில் என்னிடம் வாதிட்டாள். ஆரவ் தனது அம்மாவை இதுவரையிலும் கண்டிராத ஒரு அந்நியரின் பார்வையுடன் பார்த்தான். பிரியா உங்களிடம் ஒருபோதும் மரியாதையின்றி நடந்து கொள்ளவில்லை. எப்போதும் பொறுத்துக்கொண்டு இருப்பவள் அவள் மட்டும்தான். இதை கூறும்போதே அவனது குரல் கம்மியது. நான் தவறு செய்துவிட்டேன் அம்மா, நான் தவறு செய்துவிட்டேன். ஏனென்றால் என் மனைவியை இத்தனை நீண்ட காலம் இந்த நிலையில் இருக்க நான் அனுமதித்துவிட்டேன். சாந்தி தேவி தனது இரண்டாவது மகனை இதுபோன்று ஒருபோதும் கண்டதில்லை. அதனால் அவர் உண்மையில் பயந்து போனார். அவர் ஆரவின் கையை பிடிக்க முயன்றார். ஆனால் அவன் ஒரு அடி பின்னால் எடுத்து வைத்தான். அந்த இடைவெளி அவரை நிலைகுலையச் செய்தது. சிறுவயதிலிருந்தே ஆரவ் அம்மாவிற்கு மிகவும் நெருக்கமானவன். வேலையிலிருந்து வீட்டிற்கு திரும்பியதும் எப்போதும் அம்மா சாப்பிட்டாரா இல்லையா என்று கேட்பான். பிளாட் கடனை தானே அடைக்க வேண்டியிருந்தாலும் ஒவ்வொரு மாதமும் அம்மாவிற்கு பணம் அனுப்பி வந்தான். ஆனால் இப்போது அவன் கண்களில் அம்மாவை பொறுத்தவரை ஒரு அந்நியனை போன்ற குளிர்ந்த தன்மை இருந்தது. சரியாக அந்த நேரத்தில் ஆரவின் போன் ஒலித்தது. மூத்த சகோதரர் அழைத்திருந்தார். ஆரவ் போனை எடுத்தான். மறுமுனையிலிருந்து உடனடியாக ஒரு கோபமான குரல் வந்தது. ஆரவ், நீ விஷயத்தை ரொம்ப பெரிதாக்கிவிட்டாய். இன்று காலை முதல் உறவினர்கள் தொடர்ந்து போன் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆரவ் ஒரு கசப்பான சிரிப்பைச் சிரித்தான். நீங்கள் பிரியாவின் உடல்நிலை எப்படி இருக்கிறது என்று கேட்க போன் செய்தீர்களா அல்லது குடும்ப கௌரவத்தை காப்பாற்றவா? மறுமுனையில் சில நொடிகள் அமைதி நிலவியது. பின் மூத்த சகோதரர் தனது குரலைத் தணித்து, சரி, நடந்ததெல்லாம் நடந்துவிட்டது. அம்மா வயதாகிவிட்டாள். நீ கொஞ்சம் பொறுத்துக்கொள் என்றார். ஆரவ் வெள்ளை நிற மேற்கூரையை பார்த்துவிட்டு ஒவ்வொரு சொல்லாக பதிலளித்தான். அந்த அறைக்குள் படுத்திருப்பவள் என் மனைவி. உயிர் பிழைக்கப் போராடியது என் குழந்தை. என் மனைவி நிறைய பொறுத்து கொண்டு விட்டாள். இதை கூறிவிட்டு மூத்த சகோதரர் மேலும் ஏதோ பேசுவதற்குள் போனை துண்டித்து விட்டான். சாந்தி தேவி இப்போது உண்மையிலேயே அழத் தொடங்கினார். ஆரவ், அம்மா தனது தவறை உணர்ந்துவிட்டேன். என்னிடம் இப்படி நடந்து கொள்ளாதே. இது முன்பே நடந்திருந்தால் அம்மாவின் அழுகையைக் கேட்டு ஆரவின் இதயம் உடனடியாக கரைந்திருக்கும். ஆனால் இப்போது அவன் மிகுந்த சோர்வை மட்டுமே உணர்ந்தான். அவன் களைத்துப் போயிருந்தான். ஏனென்றால் இத்தனை ஆண்டுகளாக அம்மா தனது கண்ணீரை பயன்படுத்தி அவனை வளைத்து வந்தார். அவன் தனது பொறுமையை பயன்படுத்தி தன் மனைவியை சகித்துக்கொள்ள கட்டாயப்படுத்தினான். ரிது மெதுவாக தன் அம்மாவின் கையை பிடித்து, வாங்கம்மா, பிரியா ஓய்வெடுக்கட்டும் என்று மெல்ல கூறினாள். சாந்தி தேவி இன்னும் ஒப்புக்கொள்ள தயாராக இல்லை. நான் எங்கும் போக மாட்டேன். இது என் மகனின் வீடு. ஆரவ் தனது அம்மாவை பார்த்துவிட்டு மிகவும் அமைதியாக பதிலளித்தான். நான் கிராமத்து வீட்டை விற்பதற்கு ஒரு ஏஜென்ட்டிடம் பேசிவிட்டேன். அந்த பணத்தில் நீங்கள் மூத்த சகோதரர் அல்லது இளைய சகோதரரின் அருகில் ஒரு சிறிய வீட்டை வாடகைக்கு எடுத்துக்கொள்ளலாம். அவர்களும் உங்களை வைத்துக்கொள்ள தயாராக இல்லையென்றால் நான் உங்களுக்காக ஒரு உதவியாளரை ஏற்பாடு செய்கிறேன். ஆனால் இனி நீங்கள் எனக்கும் என் மனைவிக்கும் அருகில் இருக்க முடியாது. சாந்தி தேவி அதிர்ந்து போனாள். ஒருவேளை இனி எதுவும் பழையபடி இருக்காது என்பதை அவர் அப்போதுதான் முழுமையாக புரிந்து கொண்டிருக்கலாம். ஆரவ் வேறு எதுவும் பேசவில்லை. கதவைத் திறந்து மருத்துவமனை அறைக்குள் சென்றான். தன் அம்மாவின் அழுகுரலை பின்னால் விட்டுவிட்டுச் சென்றான். பிரியா படுக்கையில் இன்னும் அமைதியாக படுத்திருந்தாள். ஆனால் அவள் கண்ணீர் எப்போது முதல் தலையணையை நனைத்துக் கொண்டிருக்கிறது என்று அவளுக்கே தெரியவில்லை. ஆரவ் தன் மனைவியின் அருகில் அமர்ந்து மெதுவாக அவளது கண்ணீரை துடைத்தான். நீ இவ்வளவு காலம் துன்பப்பட நான் அனுமதித்ததற்காக என்னை மன்னித்துவிடு. பிரியா அவனை நீண்ட நேரம் பார்த்தாள். பிறகு, இந்த முறை நீங்கள் உண்மையிலேயே மாறிவிடுவீர்களா என்று கேட்டாள். ஆரவ் பதில் பேசாமல் தன் நெற்றியை தன் மனைவியின் கையின் மீது வைத்தான். நான் இப்போது உன்னை இழக்க விரும்பவில்லை. மருத்துவமனை ஜன்னலுக்கு வெளியே வானம் முற்றிலும் தெளிவாகிவிட்டது. இரவு பெய்த மழைக்குப் பிறகு முதல் கதிர்கள் இன்னும் ஈரமாக இருந்த நகரத்தின் மீது மெதுவாக விழுந்து கொண்டிருந்தன. ஆனால் அதே நேரத்தில் திரையில் ஒரு தெரியாத எண் தோன்றியது. அவன் போனை எடுத்ததும் மறுமுனையிலிருந்து ஒரு தீவிரமான ஆணின் குரல் கேட்டது. நீங்கள் திரு ஆரவ் பேசுகிறீர்களா? நான் அபார்ட்மெண்ட் மேனேஜர் பேசுகிறேன். உங்கள் அம்மா இப்போது லாபியில் சத்தமாக அழுது கொண்டு தன் மகன் தன்னை கைவிட்டு விட்டதாக கூறுகிறார்.
இதை பார்த்துவிட்டு நிறைய மக்கள் கூடி வீடியோ எடுத்து இணையத்தில் பதிவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆரவ் தனது கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டான். உண்மையான புயல் இப்போதுதான் தொடங்குகிறது என்பது அவனுக்குத் தெரியும். அப்பார்ட்மெண்ட் மேனேஜரின் போன் அழைப்பிற்கு பிறகு ஆரவ் மருத்துவமனை நடைபாதையில் நீண்ட நேரம் அமைதியாக நின்றான். அவனது முகத்தில் எந்தவித உணர்ச்சியும் தெரியவில்லை. ஆனால் அவனுக்குள் நூற்றுக்கணக்கான கொந்தளிப்பான அலைகள் ஒன்றையொன்று மோதிக்கொண்டிருந்தன. ஏனெனில் தன் அம்மாவின் சுபாவத்தை அவன் நன்கு அறிவான். அவர் ஒருபோதும் தன் தவறை ஒப்புக்கொள்ள மாட்டார். அவரை எவ்வளவு எதிர்க்கிறோமோ அவ்வளவு பெரிய நாடகத்தை அவர் அரங்கேற்றுவார், மற்றவர்கள் அவருக்கு ஆதரவாக மாற வேண்டும் என்பதற்காக. இம்முறை தனது மிகவும் கீழ்ப்படிதலான மகன் திடீரென இவ்வளவு கடினமானவனாக மாறியதைக் கண்டு அவனை மீண்டும் மென்மையாக்க அவர் நிச்சயமாக அனைத்து முயற்சிகளையும் செய்வார். பிரியா படுக்கையில் படுத்தபடி அமைதியாக தன் கணவனை பார்த்து கொண்டிருந்தாள். என்ன நடந்தது என்று அவள் கேட்கவில்லை. ஆனால் ஆரவின் முகத்தைப் பார்த்தே வெளியே ஏதோ நடந்திருக்கிறது என்பதை அவள் புரிந்து கொண்டாள். ஆரவ் அருகில் வந்து மெதுவாக தன் மனைவிக்கு போர்வையை போர்த்தினான். நீ கொஞ்ச நேரம் தூங்கு. பிரியா மெதுவாக கேட்டாள். அம்மா மீண்டும் கலாட்டா செய்கிறாரா இல்லையா? ஆரவ் சில நொடிகள் அமைதியாக இருந்துவிட்டு தலையை அசைத்தான். பிரியா சோகமாக சிரித்தாள். எனக்கு தெரியும் என்று கூறிவிட்டு அவள் ஜன்னலுக்கு வெளியே பார்த்தாள். அவளது குரல் காற்றைப் போல மென்மையாக இருந்தது. நீங்கள் சென்று சமாளியுங்கள், நான் நலமாக இருக்கிறேன். இந்த வாக்கியம் ஆரவின் இதயத்தை பிளந்தது. ஏனென்றால் பிரியா எப்போதிலிருந்தோ எல்லாவற்றையும் தனியாக சகித்துக்கொள்ள பழகிவிட்டாள் என்பதை அவன் உணர்ந்தான். அந்த அளவிற்கு பழகிவிட்டாள். மருத்துவமனையில் கர்ப்பத்தை காக்கும் சிகிச்சையை பெறும்போது கூட அவள் தன் கணவனை சிரமப்படுத்த விரும்பவில்லை. ஆரவ் குனிந்து தன் மனைவியின் கையை பிடித்து மெதுவாக, இந்த முறை நான் இதை வேரோடு பிடுங்கி எறிவேன் என்றான். பிரியா சற்று அதிர்ந்தாள். இந்த வாக்கியம் உண்மையானதுதானா என்பதை உறுதிப்படுத்த விரும்புவது போல அவள் கண்கள் தன் கணவனை பார்த்தன. ஆரவ் கண்களை திருப்பவில்லை. அவன் நேராகத் தன் மனைவியின் கண்களை பார்த்து தலையசைத்தான். நான் சத்தியம் செய்கிறேன். காலை 9 மணி கடந்திருந்தது. ஆரவ் காரை ஓட்டிக்கொண்டு அடுக்குமாடி குடியிருப்பிற்கு திரும்பினான். கீழிருந்து பார்த்தபோதே லாபிக்கு முன்னால் ஒரு கூட்டத்தை கண்டான். சிலர் போனில் வீடியோ எடுத்துக் கொண்டிருந்தனர். சாந்தி தேவி ஒரு கல் பெஞ்சில் அமர்ந்திருந்தார். அவர் தலைமுடி கலைந்திருந்தது. அழுது கொண்டே அருகில் இருந்த சில பெண்களிடம், மருமகள் வந்த பிறகு மகன் அம்மாவை கைவிட்டு விட்டான், வயதானவள் என்று பிச்சைக்காரி போல வீட்டை விட்டு துரத்திவிட்டான் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அவர்கள் ஆரவ் காரிலிருந்து இறங்குவதை பார்த்ததும் உடனடியாக எழுந்து தன் மகனை சுட்டிக்காட்டினார்கள். பாருங்கள், எல்லாரும் பாருங்கள், தன் அம்மாவை வீட்டை விட்டு துரத்தும் அயோக்கிய மகன் இவன்தான். சுற்றியிருந்தவர்களின் பார்வைகள் உடனடியாக ஆரவின் மீது விழுந்தன. சிலருக்கு பரிதாபம், சிலர் ஆர்வம், இன்னும் சிலர் கிசுகிசுக்கத் தொடங்கினர். இது முன்பாக நடந்திருந்தால் ஆரவ் நிச்சயமாக பயந்திருப்பான். குடும்பமானத்தை காக்க உடனடியாக மென்மையாக மாறியிருப்பான். ஆனால் தன் மனைவியையும் குழந்தையையும் கிட்டத்தட்ட இழக்கும் நிலைக்கு தள்ளப்பட்ட அந்த ஒரு இரவுக்குப் பிறகு இந்த விஷயங்கள் இப்போது அவனுக்கு அச்சமூட்டுவதாக தெரியவில்லை. அவன் தன் அம்மாவிற்கு முன்னால் வந்து மிகவும் அமைதியாக, அம்மா, வீட்டிற்கு வாருங்கள் என்றான். சாந்தி தேவி இன்னும் சத்தமாக கத்தத் தொடங்கினார். நான் வரமாட்டேன். நீ என்னை வெளியேற்ற விரும்பினால் எல்லார் முன்னிலையிலும் வெளியேற்று. ஆரவ் சுற்றிலும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு தன் போனை எடுத்தான். நீங்கள் எல்லாரும் நான் ஏன் இப்படிச் செய்தேன் என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? சாந்தி தேவியின் முகம் வெளுத்தது. ஆரவ், நீ என்ன செய்யப் போகிறாய்? ஆனால் ஆரவ் முந்தைய இரவு பதிவான ஒலியை ஆன் செய்தான். அலறல், தள்ளுவது, கண்ணாடி உடையும் சத்தம் மற்றும் பிரியா தரையில் விழும் சத்தம் ஆகியவை லாபி முழுவதும் தெளிவாக எதிரொலித்தன. இதனால் இரைச்சலிட்டுக் கொண்டிருந்த கூட்டம் திடீரென அமைதியானது. அருகில் நின்றிருந்த ஒரு முதிய பெண் ஆச்சரியத்துடன் தன் வாயை மூடிக்கொண்டார். கடவுளே, அவள் கர்ப்பிணி. ஆரவ் போனை அணைத்துவிட்டு தன் அம்மாவை பார்த்தான். அம்மா, நீங்கள் இன்னும் ஏதேனும் சொல்ல விரும்புகிறீர்களா? சாந்தி தேவி அங்கேயே உறைந்து நின்றார். அவர் உதடுகள் நடுங்கின. ஆனால் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. சரியாக அந்த நேரத்தில் கூட்டத்திற்கு பின்னால் இருந்து ஒரு பெண் முன்னால் வந்தாள். 3வது மாடியில் வசிக்கும் திருமதி சர்மா அவரே. அவர் பலமுறை இரவில் சாந்தி தேவி தனது மருமகளை திட்டுவதை கேட்டிருக்கிறார். அவர் சாந்தி தேவியை பார்த்து ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டார். ஆண்டி, வீட்டு விஷயங்களில் நாங்கள் எதுவும் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் உண்மையைச் சொல்லப்போனால் பிரியா மருமகள் மிகவும் நல்லவள். கர்ப்பமாக இருந்தும் தினமும் அவள் சுமைகளை தூக்குவதையும் வீடு துடைப்பதையும் துணி துவைப்பதையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஒருநாள் லிஃப்டிலேயே அவளுக்கு வாந்தி வந்து முகம் வெளுத்துப் போனது.
இன்னொரு நபர் கூறினார், ஆம், அன்றைய தினம் உங்கள் வீட்டில் தொட்டியிலிருந்து கசிந்த தண்ணீரால் அவள் தரையில் மண்டியிட்டு வீடு துடைப்பதைக் கண்டேன். சாந்தி தேவி உண்மையில் பயந்து போனார். தன் வாழ்நாள் முழுவதும் தான் சத்தமாக அழுதால் மற்றவர்கள் தன்னைத்தான் நம்புவார்கள் என்று அவர் நினைத்தார். ஆனால் இப்போது சுற்றியிருந்தவர்கள் அவருக்கு ஆதரவாக இல்லை. ஆரவ் மேலும் கலாட்டா செய்ய விரும்பவில்லை. அதனால் அவன் சுருக்கமாக, அம்மா மேலே சென்று உங்கள் பொருட்களை பேக் செய்யுங்கள். இன்று மாலை உங்களை மூத்த அண்ணனின் வீட்டில் விட்டுவிடுகிறேன் என்றான். சாந்தி தேவி கண்களை அகல விரித்து, அவன் என்னை மறுக்கத் துணிவானா என்று கேட்டார். ஆரவ் தன் அம்மாவை பார்த்துவிட்டு, அவன் மறுத்தால் நாம் 3 சகோதரர்களும் அமர்ந்து இதற்கு ஒரு தீர்வை காண்போம். ஆனால் பிரியா இனி உங்களுடன் இருக்க நான் அனுமதிக்க மாட்டேன் என்று பதிலளித்தான். இதை கூறிவிட்டு தன் அம்மா அழுவதைப் பற்றி கவலைப்படாமல் நேரடியாக லிஃப்டிற்குள் சென்றான். லிஃப்ட் கதவு திறந்ததும் தரை சுத்தம் செய்யும் திரவமும் பழைய உணவும் கலந்த வாடை ஆரவின் மூக்கை துளைத்தது. ஏனென்றால் இதுதான் அவன் தன் மனைவிக்கும் குழந்தைக்கும் ஒரு அமைதியான இல்லமாக உருவாக்க கனவு கண்ட இடம். ஆனால் முடிவில் இதுதான் பிரியா ஒவ்வொரு நாளும் பயத்தில் வாழ்ந்த இடமாக மாறியது. ஆரவ் மெதுவாக வரவேற்பறை வழியாக சென்று மேஜைக்கு அடியில் கிடந்த துடைப்பத் துணியின் முன் நின்றான். இதுதான் முந்தைய இரவு தன் 7 மாத கர்ப்பிணி மனைவி மண்டியிட்டு தரையை சுத்தம் செய்வதை பார்த்த இடம். அவன் குனிந்து அந்த துணியை எடுத்தான். அவனது முஷ்டிகள் எவ்வளவு இறுக்கமாகின என்றால் நரம்புகள் புடைத்தன. சரியாக அந்த நேரத்தில் மீண்டும் போன் ஒலித்தது. இம்முறை தம்பி அழைத்தான். அவன் குரலில் தயக்கம் இருந்தது. அண்ணா, அம்மாவுக்கு என்னாச்சு? ஆரவ் கசப்பாக சிரித்தான். நீ வீடியோ பார்த்துவிட்டாயே, இப்போது ஏன் கேட்கிறாய்? மறுமுனையில் சில நொடிகள் அமைதி நிலவியது. பின் அவன் கூறினான், அம்மா தவறு செய்கிறாள் என்று எனக்குத் தெரியும். ஆனால் இப்போதைக்கு என்னால் அம்மாவை வைத்துக்கொள்ள முடியாது. ஏன் என்றால் என் மனைவிக்கு இப்போதுதான் குழந்தை பிறந்திருக்கிறது, வீடும் சிறியது. ஆரவ் சத்தமாக சிரித்தான். ஆனால் அவனது சிரிப்பில் கசப்பு இருந்தது. அம்மா என்னுடன் இருந்தபோது யாருக்கும் என் வீடு சிறியதாக தெரியவில்லை. தம்பி, எனக்கு இன்னும் காரணங்களை கேட்க விருப்பமில்லை என்று பேச்சைத் துண்டித்தான் ஆரவ். நாம் மூவரும் அம்மாவின் மகன்கள். யாரும் இதிலிருந்து தப்பிக்க உரிமையில்லை. இத்தனை ஆண்டுகளாக தானாகவே முன்வந்து பலிகடாவாக மாறியதுதான் என்பதை உணர்ந்தபோது ஆரவின் முதுகெலும்பில் ஒரு நடுக்கம் ஏற்பட்டது. அதனால்தான் எல்லா பொறுப்புகளும் தானாகவே அவன் மீது விழுந்தன. மற்ற 2 சகோதரர்களும் அமைதியாக இருந்து தப்பித்துக் கொண்டனர். மதியத்திற்கு மேல் மூத்த சகோதரர் இறுதியாக வந்தார். அவர் ஒரு விலையுயர்ந்த சட்டை அணிந்திருந்தார். தான் ஏதோ துன்புறுத்தப்பட்டவர் என்பது போன்ற முகபாவனையுடன் வீட்டிற்குள் நுழைந்தார். வரவேற்பறையில் அம்மா அழுது கொண்டிருப்பதைக் கண்டதும் மூத்த சகோதரர் உடனடியாக ஆரவை குற்றம் சாட்டத் தொடங்கினார். அம்மா, இந்த நிலைக்கு வர நீ என்ன செய்தாய்? ஆரவ் நாற்காலியில் அமைதியாக அமர்ந்திருந்தான். அவனது குரல் தட்டையாக இருந்தது. நீங்கள் அந்த பதிவை கேட்டீர்களா? மூத்த சகோதரர் ஒரு கணம் நின்றார். ஒருவேளை அவர் கேட்டிருக்கலாம். ஆனால் இன்னும் கடினமான குரலில், அப்படியானால் என்ன? அம்மாவுக்கு கோபம் வந்திருக்கலாம். தள்ளிவிடப்பட்டது என் கர்ப்பிணி மனைவி. குழந்தை இறக்கவில்லை. இந்த வாக்கியம் ஆரவை சில வினாடிகள் உறைய வைத்தது. அவன் தன் சகோதரனை ஒரு அந்நியனைப் போல பார்த்தான். பின் மெதுவாக கேட்டான், அன்னிக்கு இப்படி நடந்திருந்தால் நீங்கள் இதை சொல்லியிருப்பீர்களா? மூத்த சகோதரர் உடனடியாக கோபமடைந்தார். என் மனைவியை இதில் இழுக்காதே. ஆரவ் எழுந்து நின்றான். என் உணர்வை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் கேட்டேன். பிளாட்டில் சூழல் பதற்றமானது. சாந்தி தேவி இன்னும் சத்தமாக அழத் தொடங்கினார். தான் குழந்தைகளை வளர்க்க எவ்வளவு கஷ்டப்பட்டேன் என்றும் 3 மகன்களுக்காகத் தன் வாழ்நாள் முழுவதையும் தியாகம் செய்தேன் என்றும் இப்போது முதுமையில் சுமையைப் போல நடத்தப்படுகிறேன் என்றும் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தார். ஆரவ் அனைத்தையும் கேட்டான். ஆனால் இம்முறை அவன் தலைகுனியவில்லை. அவன் தன் அம்மாவைப் பார்த்து மிகவும் மெதுவாக கூறினான், அம்மா, நீங்கள் நிறைய துன்பப்பட்டீர்கள் என்பது எனக்குத் தெரியும். அதனால்தான் இத்தனை ஆண்டுகளாக நான் அமைதியாக இருந்தேன். ஆனால் துன்பப்பட்டீர்கள் என்பதற்காக பிறரை காயப்படுத்த உங்களுக்கு உரிமை இல்லை. சாந்தி தேவி அதிர்ந்து போயிருந்தார். மூத்த சகோதரர் நிலைமை சரியாக இல்லை என்று உணரத் தொடங்கினார். ஏனென்றால் ஆரவ் இதுநாள் வரை இருந்த அந்த எளிதில் சமாதானமாகும் தம்பி இல்லை என்பதை அவர் புரிந்து கொண்டார். சரியாக அந்த நேரத்தில் ஆரவின் போன் ஒலித்தது. அது மருத்துவமனையிலிருந்து வந்த அழைப்பு. அவன் போனை எடுத்ததும் அவனது முகம் உடனடியாக மாறியது. மறுமுனையிலிருந்து செவிலியரின் பதற்றமான குரல் கேட்டது. திரு ஆரவ், நீங்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு திரும்ப வாருங்கள். பிரியாவுக்கு வயிற்றில் வலி மற்றும் லேசான இரத்தப்போக்கு ஏற்பட்டுள்ளது. ஆரவின் முகம் வெளிரியது.
அவன் கையிலிருந்து போன் தவறி விழப்போனது. மருத்துவமனையிலிருந்து அழைப்பு வந்ததும் ஆரவ் வீட்டை விட்டு ஓடினான். மூத்த சகோதரர் ஏதோ சொல்வதற்கு முன்பே கதவு பலமாக மூடிக்கொண்டது. வரவேற்பறையில் அழுது கொண்டிருந்த சாந்தி தேவியும் அதிர்ச்சியில் தன் மகனின் நிழலை பார்த்தார். ஏனென்றால் இதுவரை என்ன நடந்தாலும் ஆரவ் எப்போதும் முதலில் தன் அம்மாவை சமாதானப்படுத்த வருவான். ஆனால் இம்முறை அவன் ஓடிய திசை தன் மனைவியின் பக்கம் இருந்தது. கார் ஜெய்ப்பூர் நகரத்தின் மதிய நேர நெரிசலில் வேகமாக பறந்தது. வெளியிலிருந்த இரைச்சல் ஆரவின் தலையை மேலும் சுழலச் செய்தது. ஸ்டீயரிங் வீலில் அவனது இரு கைகளும் எவ்வளவு இறுக்கமாக இருந்தனவென்றால் அவை வெளுத்துப் போயின. பிரியாவுக்கு இரத்தப்போக்கு ஏற்படுகிறது என்ற செவிலியரின் வாக்கியம் மட்டுமே அவன் மனதில் எதிரொலித்தது. ஒவ்வொரு இதயத்துடிப்பிலும் யாரோ இதயத்தை பிழிவது போல அவனுக்கு உணர்வு இருந்தது. மூச்சு விடுவதற்கே கஷ்டமாக இருந்த அந்த வலியுடன் அந்த பயணத்தில் முழுதும் அவன் தன்னைத்தானே திட்டிக் கொண்டான். ஏனெனில் இன்று காலை அம்மாவின் விஷயத்தை தீர்க்க அவன் வீட்டிற்கு திரும்பியிருக்காவிட்டால் அவன் பிரியாவுடன் இருந்திருப்பான். தன் மனைவியை வலியுடன் பார்த்திருந்தால் மருத்துவரை முன்னரே அழைத்திருக்கலாம். அவன் எவ்வளவு சிந்தித்தானோ அவ்வளவு அதிகமாக தன் மீது கோபம் வந்தது. ஏனெனில் அம்மாவை தன்னுடனே அழைத்து வந்ததும் அவன்தான், தன் மனைவியை பொறுத்துக் கொள்ளச் சொல்லி திரும்பத் திரும்பச் சொன்னதும் அவன்தான். முடிவில் அவளை இந்த நிலைக்கு தள்ளியதும் அவன்தான். ஆரவ் மருத்துவமனைக்குச் சென்றபோது பிரசவ அவசர சிகிச்சை பிரிவின் கதவில் 2 செவிலியர்கள் ஏற்கனவே காத்திருந்தனர். அவனை பார்த்ததும் ஒருவர் முன்னால் வந்தார். நீங்கள் பிரியாவின் கணவர் இல்லையா? என் மனைவி எப்படி இருக்கிறாள்? செவிலியர் அவனை பார்த்துவிட்டு விரைவாக கூறினார். நீண்ட கால மன அழுத்தம் மற்றும் பதற்றத்தின் காரணமாக அவளது கருப்பையில் கடுமையான சுருக்கங்கள் ஏற்படுகின்றன. மருத்துவர் தற்போது கருவை பாதுகாக்கும் மருந்துகளை செலுத்தி அவளை கண்காணித்து வருகின்றனர். இதை கேட்ட ஆரவின் கால்கள் நடுங்கின. சுவரை பிடித்து தன்னை நிலைநிறுத்திக் கொண்டான். அவசர சிகிச்சை பிரிவின் கதவு இன்னும் மூடியே இருந்தது. மேலே இருந்த சிவப்பு விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. காத்திருக்கும் ஒவ்வொரு வினாடியும் ஆரவுக்கு 1 மணி நேரம் போல தெரிந்தது. சரியாக அந்த நேரத்தில் அவன் போன் மீண்டும் ஒலித்தது. மூத்த சகோதரர் அழைத்தார். ஆரவ் சில நொடிகள் திரையை பார்த்துவிட்டு பின் போனை எடுத்தான். மூத்த சகோதரரின் குரலில் எரிச்சல் இருந்தது. நீ எங்கே போனாய்? அம்மாவை வீட்டில் தனியாக விட்டுவிட்டு வந்திருக்கிறாயா? ஆரவ் கசப்பாக சிரித்தான். என் மனைவி அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கிறாள். மறுமுனையில் சில நொடிகள் அமைதி நிலவியது. பின் அவர், மருத்துவமனையில் மருத்துவர்கள் இருக்கிறார்கள். நீ முதலில் வீட்டிற்கு வா. அம்மா மிகவும் கவலையாக இருக்கிறார் என்றார். இம்முறை ஆரவ் தன் கோபத்தை கட்டுப்படுத்தவில்லை. பிரியாவின் கரு ஆபத்தில் இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? மூத்த சகோதரர் நின்றார். ஆனால் மீண்டும் விவாதிக்கத் தொடங்கினார். நீ விஷயத்தை அளவுக்கு அதிகமாக பெரிதாக்காதே. ஆரவ் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டு ஒவ்வொரு சொல்லாக கூறினான். இன்று அந்த அறையில் உங்கள் மனைவி இருந்திருந்தால் இதையேதான் சொல்லியிருப்பீர்களா? மூத்த சகோதரர் கோபமடைந்தார். ஆரவ், உன் அண்ணனிடம் இப்படி பேசுகிறாயா? நான் உண்மையைத்தான் சொல்கிறேன். இதை கூறிவிட்டு ஆரவ் போனை துண்டித்துவிட்டான். அவனிடம் இப்போது விவாதிக்க தெம்பு இல்லை. அவசர சிகிச்சை பிரிவின் கதவு இறுதியாக திறந்தது. நடுத்தர வயதுடைய பெண் மருத்துவர் தீவிரமான முகத்துடன் வெளியே வந்தார். ஆரவ் உடனடியாக அவரை நோக்கி ஓடினான். மருத்துவரே, என் மனைவியும் குழந்தையும் எப்படி இருக்கிறார்கள்? மருத்துவர் தன் மாஸ்கை கழற்றிவிட்டு பெருமூச்சு விட்டார். ஆரவின் முகம் வெளுத்தது. மருத்துவரே, என்ன சொல்கிறீர்கள்? மருத்துவர் அவனை நீண்ட நேரம் பார்த்துவிட்டு, உங்கள் மனைவி மிகவும் பலவீனமாகிவிட்டார். இரத்த சோகை உள்ளது. மனதளவில் சோர்ந்து போயிருக்கிறார். மேலும் அவரது இரத்த அழுத்தம் தொடர்ந்து குறைந்து கொண்டே இருக்கிறது என்று கூறினார். அவள் இதேபோல் மன அழுத்தத்தில் இருந்தால் குழந்தை ஆபத்துக்குள்ளாவது மட்டுமின்றி பிரசவத்திற்கு முன்பே தாய்க்கும் கடுமையான மனச்சோர்வு ஏற்படலாம். ஆரவ் சிலையென உறைந்து நின்றான். மருத்துவர் தொடர்ந்து கூறினார், ஒரு கர்ப்பிணிப் பெண்ணுக்கு ஓய்வும் அன்பும் தேவை. ஒவ்வொரு நாளும் பயத்தில் வாழ்வது அல்ல. ஒவ்வொரு வார்த்தையும் ஆரவின் இதயத்தில் கத்தியைப் போல தைத்தது. அவன் தன் தலையைக் குனிந்து கொண்டான். என்னை மன்னித்து விடுங்கள். மருத்துவர் அவனை பார்த்துவிட்டு மென்மையான குரலில், இந்த நேரத்தில் மன்னிப்பு கேட்பதை விட மாற வேண்டியதுதான் அவசியம் என்று கூறிவிட்டு உள்ளே சென்றார். ஒரு செவிலியர் அவனை அறைக்குள் அழைக்கும் வரை ஆரவ் நீண்ட நேரம் நடைபாதையிலேயே நின்றான். அவன் உள்ளே சென்றபோது பிரியா படுக்கையில் இருந்தாள். அவளுக்கு ட்ரிப் ஏற்றப்பட்டிருந்தது. அவளது முகம் காலையை விட அதிக வெளிறிப்போய் இருந்தது. உதடுகள் காய்ந்து வெள்ளையாக இருந்தன. ஆனால் தன் கணவனை பார்த்ததும் அவள் ஒரு லேசான புன்னகையைச் சிந்த முயன்றாள். இந்த பலவீனமான புன்னகை ஆரவுக்கு எவ்வளவு வலியை தந்தது என்றால் அவன் அழுதுவிட விரும்பினான்.
அவன் படுக்கைக்கு அருகில் அமர்ந்து அவளது கையை பற்றிக் கொண்டான். பிரியா நீண்ட நேரம் அவனை பார்த்துவிட்டு மெதுவாக கேட்டாள், அம்மா உங்களை தொந்தரவு செய்யவில்லையே? ஆரவ் தலையசைத்தான். இப்போது அது முக்கியமல்ல. பிரியா மெதுவாக தன் உதடுகளை கடித்தாள். எனக்காக நீங்கள் ஒரு தகுதியற்ற மகனாக மாறிவிடாதீர்கள். இந்த வாக்கியம் ஆரவின் கண்களில் நீரை வரவழைத்தது. இவ்வளவு வலியிலும் தான் தள்ளப்பட்டதற்கு காரணமான அந்தப் பெண் தன்னைவிட தன் கணவனைப் பற்றியே முதலில் சிந்தித்தாள். ஆரவ் அமைதியாகத் தன் மனைவியின் குளிர்ச்சியான கையை பிடித்துக்கொண்டு கம்மிய குரலில் கூறினான், உண்மையான தகுதியற்ற மகன் நான்தான். ஏனென்றால் என்னால் உன்னை பாதுகாக்க முடியவில்லை. இதைக் கேட்ட பிரியா முகத்தை திருப்பிக் கொண்டாள். கண்ணீர் மெளனமாக தலையணையில் வழிந்தது. மாலை வரை பிரியா தூக்க மருந்து காரணமாக உறங்கும் வரை அவர்கள் இருவரும் அமைதியாகவே இருந்தனர். ஆரவ் மெதுவாக எழுந்து நடைபாதை சென்றான். அவன் நாற்காலியில் அமர்ந்து தன் போனை திறந்தான். சமூக ஊடகங்களில் சாந்திதேவி அடுக்குமாடி குடியிருப்பின் லாபியில் அழுது கொண்டிருந்த வீடியோக்கள் நிறைந்திருந்தன. சிலர் ஆரவை அயோக்கியன் என்று கூறினர், சிலர் பிரியாவிற்கு ஆதரவாக இருந்தனர். ஆனால் ஆரவின் கவனத்தை ஈர்த்தது ஒரு நீண்ட பதிவுதான். சாந்திதேவி இரவு நேரங்களில் மருமகளை திட்டுவதை பலமுறை கேட்டதாகவும் பிரியா கர்ப்பமாக இருந்தும் தரையை சுத்தம் செய்வதை பார்த்ததாகவும் அதில் ஒருவர் எழுதியிருந்தார். அந்த பதிவு மிக வேகமாக பகிரப்பட்டு வந்தது. ஆரவ் திரையை பார்த்து ஒரு பெருமூச்சு விட்டான். இந்த விவகாரம் இனி குடும்பத்திற்குள் மட்டும் இருக்காது என்பது அவனுக்கு தெரியும். சரியாக அந்த நேரத்தில் அவனது போன் மீண்டும் ஒலித்தது. இம்முறை அவனது சகோதரி ரிது பேசினாள். அவளது குரல் மிகவும் சோர்வாக இருந்தது. ஆரவ், அம்மா வீட்டிலிருந்து கிளம்பி போய்விட்டார்கள். ஆரவ் அதிர்ச்சியில் எழுந்து நின்றான். என்ன சொல்கிறாய்? காலை முதல் அம்மா அழுது கொண்டே இருந்தார். உறவினர்களுக்கு போன் செய்து கொண்டிருந்தார். அதற்குப் பிறகு மூத்த அண்ணன் ஏதோ சொல்ல அம்மா தன் பையை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டார். இப்போது யாரிடமும் தொடர்பு கொள்ள முடியவில்லை. ஆரவ் சோர்வுடன் கண்களை மூடிக்கொண்டான். மூத்த அண்ணன் எங்கே? அவர் டெல்லிக்கு திரும்பிச் சென்று விட்டார். ஆரவ் கசப்புடன் சிரித்தான். இந்த நிலையிலும் அந்த அண்ணன் பொறுப்பிலிருந்து தப்பிக்கவே நினைத்தான். மறுமுனையில் ரிது ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டாள். ஆரவ், அம்மா தவறு செய்கிறார் என்பது எனக்கு தெரியும், ஆனால் அவர் வயதாகிவிட்டார். ஆரவ் தன் தலையை சுவரில் சாய்த்துக்கொண்டு மெதுவாக பதிலளித்தான். நான் ஒருபோதும் அம்மாவை கைவிட விரும்பவில்லை. அவர் என் குடும்பத்திற்கு தீங்கு விளைவிக்கக் கூடாது என்றுதான் நினைத்தேன். இதை கூறும்போது அவன் குரல் கம்மியது. மருத்துவர் குழந்தையை இழக்க வாய்ப்புள்ளதாகச் சொன்னபோது நான் எவ்வளவு பயந்தேன் தெரியுமா? மறுமுனையில் சிறிது அமைதி நிலவியது. பின் ரிது மெதுவாக கூறினாள், எனக்கு புரிகிறது. போன் துண்டிக்கப்பட்டது. மருத்துவமனை நடைபாதை இப்போது பிரகாசமாக இருந்தது. வெள்ளை வெளிச்சத்தில் நோயாளிகளின் உடைகளை அணிந்தவர்கள் அமைதியாக அங்குமிங்கும் நடந்து கொண்டிருந்தனர். அது சூழலை மேலும் தனிமையாக மாற்றியது. ஆரவ் நீண்ட நேரம் அறையின் கதவுக்கு வெளியே தனியாக அமர்ந்திருந்தான். இரவு 9 மணி அளவில் அவனது போனுக்கு ஒரு அந்நியச் செய்தி வந்தது. அது அம்மாவின் எண். அதில் ஒரு சிறிய வரி இருந்தது. உன் அம்மாவின் சடலத்தை பார்க்க விரும்பினால் என்னைப் பற்றி கவலைப்படாதே. ஆரவின் இதயம் திடீரென உறைந்து போனது. அம்மாவின் செய்தியை அவன் பலமுறை படித்தான். அவனது உள்ளங்கைகள் பனிக்கட்டியில் நனைத்தது போல குளிர்ச்சியாக இருந்தன. ஏனெனில் அவன் எவ்வளவு ஏமாற்றமடைந்திருந்தாலும் சாந்திதேவி அவனது சொந்த அம்மா. இளம் வயதிலேயே விதவையான அவர் மூவரையும் கஷ்டப்பட்டு வளர்த்தவர். எனவே சடலம் போன்ற வார்த்தைகள் அவனை உலுக்கிவிட்டன. அவன் இத்தனை நாட்களில் சேர்த்து வைத்திருந்த தைரியத்தை உடைத்தன. அவன் உடனடியாக திருப்பி அழைத்தான். ஆனால் மறுமுனையில், நீங்கள் அழைக்கும் எண் தற்போது எல்லைக்கு வெளியே உள்ளது என்றே வந்தது. ஆரவ் நாற்காலியில் இருந்து எழுந்து ஒரு பதற்றமான மனிதனைப் போல அங்குமிங்கும் நடக்கத் தொடங்கினான். அவனது மனதில் பயங்கரமான காட்சிகள் வந்து சென்றன. ஏனெனில் தன் அம்மா அழுத்தத்தில் இருக்கும்போது எவ்வளவு தூரம் செல்வார் என்பது அவனுக்கு தெரியும். சரியாக அந்த நேரத்தில் அறையின் கதவு திறந்தது. பிரியா சுவரை பிடித்துக்கொண்டு மெதுவாக வெளியே வந்தாள். அவளது முகம் இன்னும் பலவீனமாக இருந்தது. ஆனால் தன் கணவனைக் காணாததால் கவலையடைந்து அவனை தேடி வந்திருப்பாள். ஆரவ் அவளுக்கு ஆதரவளிக்க விரைவாக முன்னால் சென்றான். ஏன் வெளியே வந்தாய்? பிரியா தன் கணவனின் வெளிரிய முகத்தைப் பார்த்து மெதுவாக கேட்டாள். ஏதோ நடந்திருக்கிறதில்லையா? ஆரவ் சில நொடிகள் தயங்கினான். இறுதியில் தன் மனைவியிடம் அந்த செய்தியை காட்டினான். அதை படித்த பிறகு பிரியா நீண்ட நேரம் எதுவும் பேசவில்லை. பின் மெதுவாக கூறினாள், நீங்கள் அம்மாவை தேடிச் செல்லுங்கள். ஆரவ் தன் மனைவியை பார்த்தான். ஆனால் நீ? பிரியா தலையசைத்தாள். நான் நலமாக இருக்கிறேன். இங்கே மருத்துவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் அம்மாவை தேடிச் செல்லுங்கள் என்று கூறி அவள் சோகமாக புன்னகைத்தாள்.
கடைசியில் அவர் உங்கள் அம்மாவல்லவா? இந்த வாக்கியம் ஆரவின் தொண்டையை அடைத்தது. ஏனெனில் பிரியாவை பார்க்க பார்க்க தான் தகுதியானவர் என்பதை விட அவள் எவ்வளவு மேன்மையானவள் என்பது அவனுக்கு புரிந்தது. அவன் குனிந்து தன் மனைவியின் கையை மெதுவாக அழுத்தினான். நான் சீக்கிரம் திரும்பி வருகிறேன். மருத்துவமனையை விட்டு வெளியேறிய ஆரவ் நகரம் கடந்து பழைய பேருந்து நிலையத்தை நோக்கி காரை வேகமாகச் செலுத்தினான். அம்மா கிளம்பிவிட்டால் பேருந்து பிடித்து கிராமத்திற்குத்தான் சென்றிருப்பார் என்று அவனுக்குத் தோன்றியது. அந்த பயணம் முழுவதும் அவனது போன் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டே இருந்தது. உறவினர்கள் திட்டுவதற்கும் அண்டை வீட்டார் ஆர்வத்தோடு விசாரிப்பதற்கும் போன் செய்தார்கள். ஆனால் ஆரவுக்கு இப்போது எதையும் விளக்கும் மனநிலை இல்லை. கார் பேருந்து நிலையத்திற்கு முன்னால் நின்றதும் அவன் காரிலிருந்து குதித்து ஓடினான். காத்திருப்பு அறையிலிருந்து டிக்கெட் கவுண்டர் வரை அனைவரிடமும் ஊதா நிற பூக்கள் கொண்ட புடவை, குட்டையான முடி மற்றும் கருப்பு நிற பையில் துணிகள் வைத்திருக்கும் ஒரு முதிய பெண்ணை பார்த்தீர்களா என்று விசாரித்தான். சுமார் அரை மணி நேரத்திற்குப் பிறகு ஒரு தேநீர் கடைக்காரருக்கு நினைவிருந்தது. ஆம், உன்னைப் போலவே ஒரு அம்மா பேருந்து நிலையத்திற்கு பின்னால் அமர்ந்திருந்தார். ஆரவ் உடனடியாக பின்னால் ஓடினான். ஒரு பழைய மரத்தின் அடியில் கல்பெஞ்சில் தன் உடல் சுருங்கிப் போய் அமர்ந்திருந்த தன் அம்மாவை கண்டான். ஒரு துணிப்பை அவர் காலடியில் இருந்தது. தொடர்ந்து அழுததால் அவர் கண்கள் சிவந்திருந்தன. ஆரவ் சில நொடிகள் நின்றான். சாந்தி தேவியும் தன் மகனை பார்த்தார். ஆனால் வழக்கம் போல அவர் அழவோ அல்லது திட்டவோ முன்னால் வரவில்லை. சோகமும் விரக்தியும் நிறைந்த பார்வையுடன் அவனை பார்த்தார். ஆரவ் மெதுவாக முன்னால் சென்று தன் அம்மாவின் அருகில் அமர்ந்தான். இருவருமே நீண்ட நேரம் மௌனமாக இருந்தனர். இறுதியாக சாந்தி தேவி பேசத் தொடங்கினார். அவர் குரல் கனமாக இருந்தது. நீ இங்கே என்ன செய்ய வந்தாய்? ஆரவ் தன் தலையை குனிந்து கொண்டான். நீங்கள் ஏதேனும் தவறான முடிவை எடுத்து விடுவீர்களோ என்று எனக்கு பயமாக இருந்தது. அவர் கசப்பாக சிரித்தார். இப்போது உனக்கு நான் இறந்து விடுவேனோ என்ற பயம் வந்துவிட்டதா? ஆரவ் தன் முஷ்டிகளை இறுக்கினான். அம்மா, அப்படிச் சொல்லாதீர்கள். சாந்தி தேவி தன் மகனை பார்த்தார். ஆரவ், பிரியா உனக்கு இவ்வளவு முக்கியமானவளாக எப்படி மாறினாள் என்று எனக்கு புரியவில்லை. அதற்காக நீ என்னிடம் இப்படி நடந்து கொள்கிறாய். ஆரவ் சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு பதிலளித்தான். அவள் என் மனைவி. ஆனால் நான் உன் அம்மா. நான் அதை ஒருபோதும் மறுக்கவில்லை. ஆரவ் தன் தலையை நிமிர்த்தினான். சோர்வினால் அவன் கண்கள் சிவந்திருந்தன. ஆனால் அம்மா, நான் முதலில் ஒரு கணவன், அதற்குப் பிறகுதான் ஒரு மகன். சாந்தி தேவி அதிர்ந்து போயிருந்தார். தன் வாழ்நாளில் முதல் முறையாக மிகவும் அமைதியான தன் மகனிடமிருந்து இத்தகைய வார்த்தைகளை கேட்டார். அவர் குரல் நடுங்கியது. நான் உன்னை இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தேன். ஆரவ் தலையசைத்தான். எனக்கு தெரியும். ஆனால் பிரியாவும் ஒரு மனித பிறவிதான் என்பதை நீங்கள் ஒருபோதும் நினைத்துப் பார்த்ததுண்டா? ஆரவ் பேச்சைத் தடுத்தான். அவனது குரல் கம்மியது. மருத்துவர் தாயையும் குழந்தையையும் இழக்க நேரிடும் என்று சொன்னபோது நான் எவ்வளவு பயந்தேன் என்று உங்களுக்கு தெரியுமா? சாந்தி தேவி அமைதியானார். ஆரவ் தொடர்ந்து கூறினான். நீங்கள் நிறைய துன்பப்பட்டீர்கள் என்பது எனக்கு தெரியும். எங்களுக்காக உங்கள் வாழ்நாளை தியாகம் செய்தீர்கள். ஆனால் உழைத்தோம் என்பதற்காக மற்றவர்களை எப்போதும் காயப்படுத்த யாருக்கும் உரிமை இல்லை. இந்த வார்த்தைகள் சாந்தி தேவியின் இதயத்தில் நேரடியாக தைத்தன. அவர் அவசரமாக முகத்தை திருப்பிக் கொண்டார். ஆனால் அவர் கண்கள் சிவந்திருப்பதை ஆரவ் கவனித்தான். இரவு நேர குளிர்ந்த காற்று வீசியது. பேருந்து நிலையத்தின் பழைய மஞ்சள் விளக்கொளியில் அவரது புடவை தலைப்பு மெல்ல அசைந்தது. தனது நினைவுகளில் இருந்த பலமான பிம்பத்தை விட அம்மா உண்மையில் வயதாகிவிட்டார் என்பதை ஆரவ் முதன்முதலில் உணர்ந்தான். நீண்ட நேரம் கழித்து அவர் மெதுவாக கூறினார். எனக்கு பயமாக இருந்தது. ஆரவ் நின்றான். எதைக் கண்டு பயந்தீர்கள்? அவர் தன் தலையை குனிந்து கொண்டார். உனக்கு தனியாக குடும்பம் அமைந்துவிட்டால் உனக்கு நான் தேவையில்லை என்று ஆகிவிடுமோ என்று பயந்தேன். ஆரவ் அதிர்ந்து போனான். இதைப் பற்றி அவன் ஒருபோதும் நினைத்ததில்லை. சாந்தி தேவி சோகமாக புன்னகைத்தார். உன் அப்பா இறந்த பிறகு எனக்கு நீங்கள்தான் இருந்தீர்கள். அதனால் மகன்களை என்னுடனேயே வைத்திருப்பதுதான் பாதுகாப்பு என்று நினைத்தேன். மருமகள் எவ்வளவு நல்லவளாக இருந்தாலும் அவள் என் மகனை என்னிடமிருந்து பிரித்துவிடுவாள் என்றுதான் எப்போதும் நினைத்தேன். இதைக் கேட்ட ஆரவின் தொண்டை அடைத்தது. பிரியாவிடம் அம்மா ஏன் இவ்வளவு கடுமையாக இருந்தார் என்பதன் உண்மையான காரணம் அவனுக்கு புரிந்தது. வெறுப்பினால் அல்ல, தான் கைவிடப்படுவோம் என்ற பயத்தினால். ஆனால் புரிந்துகொள்வது என்பது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வது என்று அர்த்தமல்ல. ஆரவ் மெதுவாக கூறினான். அம்மா, நேசிப்பது என்றால் நேசிப்பவரை காயப்படுத்தி தன்னுடனேயே வைத்திருப்பது அல்ல. சாந்தி தேவி பதிலளிக்கவில்லை. அவரது சுருக்கமான முகத்தில் இரு கண்ணீர் துளிகள் அமைதியாக வழிந்தன. தன் அம்மா இப்படி அழுவதை ஆரவ் ஒருபோதும் பார்த்ததில்லை.
இது புகாரோ அல்லது குறை கூறுதலோ அல்ல, ஒரு தனிமையான முதியவளின் இயலாமை. சிறிது நேரம் கழித்து ஆரவ் கூறினான், உங்களுக்காக அருகில் ஒரு சிறிய வீட்டை வாடகைக்கு எடுக்கிறேன். ஒவ்வொரு மாதமும் செலவிற்கு பணம் தருகிறேன். வார இறுதிகளில் பேரனை உங்களிடம் அழைத்து வருகிறேன். ஆனால் பிரியாவுடன் நீங்கள் ஒன்றாக தங்குவதை என்னால் அனுமதிக்க முடியாது. சாந்தி தேவி நீண்ட நேரம் தன் மகனைப் பார்த்தார். பின் மெதுவாக கேட்டார், அவள் என்னை வெறுப்பாள் இல்லையா? ஆரவ் தலையசைத்தான். பிரியா உங்களைப் பற்றி ஒருபோதும் தவறாக பேசியதே இல்லை. இதைக் கேட்டதும் சாந்தி தேவி தேம்பி தேம்பி அழத் தொடங்கினார். தான் இத்தனை காலம் ஒடுக்கிய அந்தப் பெண் தன்னை ஒருபோதும் கஷ்டப்படுத்த நினைக்கவில்லை என்பதுதான் அவரை அதிகமாக்கி காயப்படுத்தியது. சரியாக அந்த நேரத்தில் ஆரவின் போன் ஒலித்தது. அது மருத்துவமனையிலிருந்து வந்தது. அவன் உடனடியாக போனை எடுத்தான். ஆனால் சில நொடிகள் கழித்து அவன் முகம் வெளிரியது. என்ன சொன்னீர்கள்? மறுமுனையிலிருந்து செவிலியரின் பதற்றமான குரல் கேட்டது. நீங்கள் உடனே திரும்பி வாருங்கள். பிரியா பாத்ரூமில் மயங்கி விழுந்துவிட்டாள். நாங்கள் அவளை அவசர சிகிச்சை பிரிவுக்கு கொண்டு செல்கிறோம். ஆரவின் கையிலிருந்து போன் தவறி விழப்பார்த்தது. அவன் உடனடியாக தன் தாயை பார்த்தான். அந்த அவசர சிகிச்சை பிரிவு என்ற வார்த்தையை கேட்டதும் சாந்தி தேவியின் முகம் வெளுத்துப் போனது. அந்த நொடியில் தன் இதயத்தில் உண்மையான பயத்தை அவர் முதன்முறையாக உணர்ந்தார். மருத்துவமனையிலிருந்து போன் வந்ததும் ஆரவ் பேருந்து நிலையத்திலிருந்து அப்படியே ஓடினான். தன் தாயிடம் விடைபெறுவதைக் கூட அவன் மறந்துவிட்டான். அவன் தன் காரை நோக்கி வெளுத்த முகத்துடன் ஓடினான். பழைய மஞ்சள் விளக்கொளியின் கீழ் சாந்தி தேவி தன் மகனின் நிழலைப் பார்த்து கொண்டே சிலையென நின்றார். இதுவரை என்ன நடந்தாலும் ஆரவ் எப்போதும் அம்மாவிற்குத்தான் முதலிடம் கொடுத்தான். ஆனால் இப்போது பிரியா ஆபத்தில் இருக்கிறாள் என்று தெரிந்ததும் எதைப் பற்றியும் யோசிக்காமல் அவன் ஓடிவிட்டான். கார் வேகவேகமாகச் செல்ல தெருவிளக்குகள் கண்ணாடியில் மங்கலான கோடுகளாக தெரிந்தன. ஆரவ் தொடர்ந்து மருத்துவமனை எண்ணிற்கு அழைத்துக் கொண்டிருந்தான். ஆனால் யாரும் எடுக்கவில்லை. ஒவ்வொரு முறை போன் அழைக்கும்போதும் அவனது இதயம் படபடத்தது. ஸ்டியரிங் வீலை பிடித்திருந்த அவனது கைகள் நடுங்கின. அவன் இதுவரை இவ்வளவு பயந்ததில்லை. தன் அன்புக்குரியவர்களையும் பிறக்கப் போகும் குழந்தையையும் இழந்துவிடுவோமோ என்ற உணர்வு அவன் நெஞ்சை அழுத்திக் கொண்டிருந்தது. மருத்துவமனை நுழைவாயிலில் கார் நின்றதும் ஆரவ் நேராக பிரசவப் பிரிவை நோக்கி ஓடினான். அவன் ஓடிய வேகத்தை பார்த்து அருகில் இருந்தவர்கள் அதிர்ச்சியில் ஒதுங்கினர். அவசர சிகிச்சை பிரிவின் கதவில் 2 செவிலியர்கள் காத்திருந்தனர். அவனை பார்த்ததும் ஒருவர் விரைவாக முன்னால் வந்தார். நீங்கள் பிரியாவின் கணவர் இல்லையா? ஆரவ் தலையசைத்தான். என் மனைவி எப்படி இருக்கிறாள்? செவிலியர் அவனை பார்த்து பெருமூச்சு விட்டார். அதீத பலவீனம் மற்றும் மன அழுத்தத்தின் காரணமாக அவரது இரத்த அழுத்தம் திடீரென குறைந்துவிட்டது. மருத்துவர் தொடர்ந்து கண்காணித்து வருகிறார், ஏனெனில் கருப்பையில் கடுமையான சுருக்கங்கள் உள்ளன. இதைக் கேட்டதும் ஆரவின் கால்கள் நடுங்கின. சுவரை பிடித்துக் கொண்டு நின்றான். சரியாக அந்த நேரத்தில் நடைபாதையின் முடிவிலிருந்து வேகமான காலடி சத்தம் கேட்டது. ஆரவ் திரும்பி பார்த்தபோது சாந்தி தேவி மூச்சிறைக்க ஓடி வந்து கொண்டிருந்தார். அவர் அங்கிருந்து கிளம்பிய உடனேயே மருத்துவமனைக்கு வண்டி பிடித்து வந்திருக்க வேண்டும். இரவு நேரத்தில் அவர் தலைமுடி கலைந்திருந்தது. அவரது வெளிரிய முகம் பயத்தில் நிறைந்திருந்தது. அது எப்போதும் இருந்த அவரது கடினமான தோற்றத்திற்கு முற்றிலும் மாறாக இருந்தது. தன் மகனைப் பார்த்ததும் அவர் நடுங்கும் குரலில், பிரியா, அவளுக்கு எப்படி இருக்கிறது என்று கேட்டார். ஆரவ் தன் அம்மாவை நீண்ட நேரம் பார்த்தான். ஆனால் பதில் சொல்லவில்லை. சாந்தி தேவி திணறத் தொடங்கினார். அவளுக்கு ஒன்றும் ஆகவில்லைதானே? இம்முறை அவர் குரல் உண்மையாகவே நடுங்கியது. இது புகாரோ அல்லது குறையோ அல்ல, தான் செய்த காரியத்தின் விளைவு எவ்வளவு தீவிரமானது என்பதை உணர்ந்த ஒருவரின் உண்மையான பயம். ஆரவ் தன் முகத்தை திருப்பிக் கொண்டான். அவன் தொண்டை அடைத்தது. நீங்களா என்னிடம் கேட்கிறீர்கள்? சாந்தி தேவி அதிர்ந்து நின்றார். ஆரவ் ஒரு கசப்பான சிரிப்பைச் சிரித்தான். அவனது கண்கள் சிவந்திருந்தன. நானும் மருத்துவரின் பதிலுக்காகத்தான் காத்துக் கொண்டிருக்கிறேன். இந்த வாக்கியம் யாரோ தன்னை பலமாக அறைந்தது போன்ற உணர்வை சாந்தி தேவிக்கு ஏற்படுத்தியது. இத்தனை ஆண்டுகளாக மருமகளை கொஞ்சம் கடினமாக நடத்துகிறோம் என்றும், வீட்டின் விஷயங்கள் சிறியவைதான் என்றும், பிரியா இன்னும் கொஞ்சம் பொறுத்து கொண்டால் ஒன்றும் ஆகாது என்றும் அவர் நினைத்து கொண்டிருந்தார். ஆனால் இப்போது தன் மகன் அவசர சிகிச்சை பிரிவின் கதவுக்கு வெளியே இவ்வளவு விரக்தியான முகத்துடன் நிற்பதை பார்த்ததும் எல்லாமே எல்லையை தாண்டிவிட்டது என்பது அவருக்கு புரியத் தொடங்கியது. அவசர சிகிச்சை பிரிவின் கதவு திறந்தது. ஒரு பெண் மருத்துவர் தீவிரமான முகத்துடன் வெளியே வந்தார். ஆரவ் உடனடியாக அவரை நோக்கி ஓடினான். மருத்துவரே, என் மனைவி எப்படி இருக்கிறாள்? மருத்துவர் தன் மாஸ்கை கழற்றிவிட்டு அவனை நேராக பார்த்தார். தற்போதைக்கு கருநலமாக இருக்கிறது, ஆனால் கர்ப்பிணி மிகவும் பலவீனமாக இருக்கிறார்.
அவரது இரத்த அழுத்தம் மிகவும் குறைந்துவிட்டது, மனநிலை மிகவும் நிலையற்றதாக உள்ளது. இதை கூறிவிட்டு அவர் பின்னால் நின்றிருந்த சாந்தி தேவியை பார்த்தார். குடும்பத்தில் மாமியார் யார்? சாந்தி தேவி சற்று அதிர்ந்து மெதுவாக முன்னேறினார். மருத்துவர் அவரை நீண்ட நேரம் பார்த்துவிட்டு, அவள் உயர் இரத்த அழுத்தம் மற்றும் அதிக ஆபத்துள்ள கர்ப்பகாலத்தில் இருக்கிறாள் என்பது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். சாந்தி தேவி திணறத் தொடங்கினார். எனக்கு இது இவ்வளவு தீவிரமானது என்று தெரியாது. மருத்துவர் பெருமூச்சு விட்டார். இந்த பெண்ணுக்கு கடுமையான இரத்த சோகை உள்ளது. நீண்டகால பலவீனம் மற்றும் எப்போதும் மன அழுத்தத்தில் இருக்கிறாள். இப்படியே தொடர்ந்தால் குழந்தை ஆபத்துக்குள்ளாவது மட்டுமின்றி பிரசவத்திற்குப் பிறகு மனச்சோர்வு ஏற்படவும் அதிக வாய்ப்புள்ளது. மருத்துவரின் ஒவ்வொரு சொல்லும் சாந்தி தேவியின் இதயத்தில் கத்தியைப் போல தைத்தது. அவர் அங்கேயே உறைந்து நின்றார். மருத்துவர் தொடர்ந்து, நான் 20 ஆண்டுகளாக இந்த பணியில் இருக்கிறேன். கர்ப்பிணி பெண்ணுக்கு பணத்தை விட மன அமைதிதான் மிக முக்கியம் என்று கூறிவிட்டு உள்ளே சென்றார். நடைபாதை மீண்டும் அமைதியானது. சாந்தி தேவி தன் தலையை குனிந்து கொண்டார். அவரது முதிய கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. நீண்ட நேரம் கழித்து அவர் தாழ்ந்த குரலில் ஆரவ் என்று அழைத்தார். ஆனால் ஆரவ் பதில் சொல்லவில்லை. அவன் அமைதியாக இருக்கையில் அமர்ந்து தன் தலையை பிடித்து கொண்டான். அவனது சோர்வான முதுகை பார்த்தபோது எவருடைய இதயமும் கசிந்திருக்கும். தன் வாழ்க்கையில் முதல் முறையாக தனக்கும் தன் மகனுக்கும் இடையே உள்ள இடைவெளி எவ்வளவு அதிகரித்திருக்கிறது என்பதை சாந்தி தேவி உணர்ந்தார். நள்ளிரவு வாக்கில் பிரியா ஒரு தனியார் அறைக்கு மாற்றப்பட்டாள். ஆரவ் உடனடியாக எழுந்து உள்ளே சென்றான். பிரியா படுக்கையில் மிக அமைதியாக படுத்திருந்தாள். அவளது முகம் பயங்கரமான அளவுக்கு வெளிறிப்போய் இருந்தது. அவளது கையில் ஊசிகள் குத்தப்பட்டிருந்தன. பலவீனத்தினால் அவளது உதடுகள் காய்ந்து வெள்ளையாக இருந்தன. ஆரவ் அருகில் சென்று தன் மனைவியின் கையை பற்றிக் கொண்டான். அந்த கை மிகவும் குளிர்ச்சியாக இருந்ததால் அவன் இதயம் சுருங்கியது. பிரியா மெதுவாக தன் கண்களை திறந்தாள். அவளுக்கு பரிச்சயமான கதகதப்பை உணர்ந்ததும் தன் கணவனை பார்த்தவாறே மெதுவாக கேட்டாள், நம்ம குழந்தை எப்படியிருக்கிறது ஆரவ்? ஆரவ் பதில் பேசாமல் தன் நெற்றியை தன் மனைவியின் கையின் மீது வைத்தான். குழந்தை நலமாக இருக்கிறான். பிரியா கண்களை மூடிக்கொண்டாள். 2 கண்ணீர் துளிகள் அமைதியாக வழிந்தன. ஆரவின் தொண்டை அடைத்தது. என்னை மன்னித்து விடு. பிரியா மெதுவாக தலையசைத்தாள். இனி மன்னிப்பு கேட்காதீர்கள். இதை கூறிவிட்டு அவள் அவனை நீண்ட நேரம் பார்த்துவிட்டு, நான் சோர்வடைந்து விட்டேன் என்றாள். இந்த மிக லேசான வாக்கியம் ஆரவுக்கு எவ்வளவு வலியை தந்தது என்றால் அவனால் சுவாசிக்கவே முடியவில்லை. ஏனெனில் பிரியா உடல் ரீதியாக மட்டுமல்லாமல் பல மாதங்களாக அனுபவித்த மன அழுத்தத்தினால் மனதளவிலும் உண்மையாகவே சோர்ந்து போயிருக்கிறாள் என்பது அவனுக்கு தெரியும். சரியாக அந்த நேரத்தில் அறையின் கதவு மெதுவாக திறந்தது. சாந்தி தேவி வெளியே நின்று கொண்டிருந்தார். கண்கள் சிவந்திருந்தன. அவர் உள்ளே பார்த்து கொண்டிருந்தார். தன் மாமியாரை பார்த்ததும் பிரியா அறியாமல் ஆரவின் கையை இறுக்கமாக பற்றிக் கொண்டாள். இந்த சிறிய செயல் சாந்தி தேவியை நிலைகுலையச் செய்தது. ஏனெனில் தன் மருமகள் தன்னைக் கண்டு எந்தளவுக்கு பயப்படுகிறாள் என்பதை அவர் முதன்முறையாக உணர்ந்தார். கதவோரம் நீண்ட நேரம் நின்றிருந்த அவர் நடுங்கும் குரலில் பிரியா என்றார். பிரியா அமைதியாக இருந்தாள். சாந்தி தேவி தொண்டையை சரிசெய்து கொண்டு, அம்மா அம்மா மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்றார். அறை முழுவதும் உறைந்து போனது. இத்தனை ஆண்டுகளாக தன் மருமகள் முன்னிலையில் சாந்தி தேவி ஒருபோதும் தன் தவறை ஒப்புக்கொண்டதில்லை. ஆனால் இப்போது எப்போதும் தன்னைத்தானே சரி என்று நினைத்து கொண்டிருந்த அந்த பெண் மருத்துவமனை படுக்கைக்கு முன்னால் தலையை குனிந்து நின்று கொண்டிருந்தார். பிரியா அவரை நீண்ட நேரம் பார்த்துவிட்டு மெதுவாக, நீங்கள் என்னை வெறுக்க வேண்டும் என்று நான் ஒருபோதும் நினைக்கவில்லை என்றாள். இந்த வாக்கியத்தை கேட்டதும் சாந்தி தேவி தேம்பி தேம்பி அழத் தொடங்கினார். அந்த வெண்ணிற குளிர்ந்த அறையில் அவரது முதிய நடுங்கும் அழுகுரல் எதிரொலித்தது. அதைக் கேட்டு ஆரவின் கண்களிலும் நீர் வழிந்தது. அவர் அழுதுகொண்டே, அம்மாவுக்கு தன் மகனை இழந்து விடுவோமோ என்ற பயம் மட்டுமே இருந்தது என்று உடைந்த சொற்களில் கூறினார். இதைக் கேட்டு பிரியா அமைதியானாள். ஆரவ் வேதனையுடன் கண்களை மூடிக்கொண்டான். பல ஆண்டுகளாக அழுத்தி வைக்கப்பட்டிருந்த காயங்கள் முதன்முறையாக நேர்மையாக வெளிப்பட்டன. ஆனால் சரியாக அந்த நேரத்தில் ஒரு செவிலியர் பதற்றத்துடன் உள்ளே வந்தார். பிரியாவின் குடும்பத்தினர் எங்கே? ஆரவ் உடனடியாக எழுந்து நின்றான். என்ன நடந்தது? செவிலியர் அவனை பதற்றத்துடன் பார்த்தார். கருவின் இதயத்துடிப்பில் ஏதோ அசாதாரணம் இருக்கிறது. நிலைமை மோசமடைந்தால் குழந்தையை சிசேரியன் மூலம் முன்கூட்டியே பிரசவிக்க மருத்துவர் தயாராக சொல்லியிருக்கிறார்
இதைக் கேட்டதும் ஆரவை சுற்றியிருந்த உலகம் இடிந்து விழுந்தது போன்றிருந்தது. இதயத் துடிப்பில் அசாதாரணம் என்ற சொல்லைக் கேட்டதும் ஆரவறையின் நடுவில் சிலையென நின்றான். பின்னால் நின்றிருந்த சாந்தி தேவி நிலைதடுமாறி கதவை பிடித்துக்கொண்டு நின்றார். ஏனெனில் அவர் எவ்வளவு பிடிவாதக்காரராக இருந்தாலும் பேரனின் உயிர் உண்மையாகவே ஆபத்தில் இருக்கிறது என்ற நிலைக்கு விஷயம் இவ்வளவு தூரம் செல்லும் என்று அவர் ஒருபோதும் நினைத்திருக்கவில்லை. படுக்கையில் படுத்திருந்த பிரியாவின் வெளிரிய உதடுகள் முன்கூட்டிய பிரசவம் என்ற சொல்லைக் கேட்டதும் நடுங்கின. தன் குழந்தையை இழந்துவிடுவோமோ என்ற அச்சத்தில் ஒரு தாயின் இயல்பான உள்ளுணர்வால் அவள் கண்கள் உடனடியாக பதற்றமடைந்தன. செவிலியர் விரைவாக கண்காணிப்பு உபகரணங்களை அறைக்குள் கொண்டு வந்து, குடும்பத்தினர் தயவு செய்து வெளியே செல்லுங்கள், மருத்துவர் பரிசோதனை செய்ய வேண்டும் என்று அவசரமாக கூறினார். ஆரவ் குனிந்து தன் மனைவியின் கையை இறுக்கமாக பற்றிக்கொண்டான். ஒன்றும் ஆகாது பிரியா, நான் இங்கேயே இருக்கிறேன். பிரியா தன் கணவனை பார்த்தாள். அவளது சிவந்த கண்கள் அச்சத்தால் நிறைந்திருந்தன. ஆரவ், எனக்கு பயமாக இருக்கிறது. பல மாதங்களாக எல்லாவற்றையும் சகித்துக் கொண்ட பிறகு பிரியா தன் பயத்தை இவ்வளவு பலவீனமான குரலில் வெளிப்படுத்தியது அதுவே முதல் முறை. இதைக் கேட்டு ஆரவின் இதயம் வலியால் சுருங்கியது. அவன் குனிந்து தன் மனைவியின் நெற்றியில் மெதுவாக முத்தமிட்டு கம்மிய குரலில், நான் இங்கேயே இருக்கிறேன், குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது என்று கூறினான். ஆனால் அவன் தன் மனைவியை சமாதானப்படுத்துகிறானா அல்லது தனக்குத்தானே சொல்லிக் கொள்கிறானா என்பது அவனுக்கே தெரியவில்லை. அறைக்கதவு மூடிக்கொண்டது. ஆரவும் சாந்தி தேவியும் சுவாசமே எடுக்க முடியாத அளவிற்கு ஒரு கனமான சூழலில் நடைபாதையில் நின்றிருந்தனர். உள்ளே இருந்து கருவின் இதயத்துடிப்பை கண்காணிக்கும் கருவியின் சீரற்ற ஒலி கேட்டுக்கொண்டே இருந்தது. அது இருவரையும் மேலும் பதற்றமடையச் செய்தது. சாந்தி தேவி நாற்காலியில் அமர்ந்தார். அவரது முதிய கைகள் தொடர்ந்து நடுங்கிக் கொண்டிருந்தன. நீண்ட நேரம் கழித்து அவர் கனத்த குரலில், ஆரவ் என்றார். அவன் இன்னும் அமைதியாகவே இருந்தான். அவர் தன் தலையை குனிந்து கொண்டார். நான் வேண்டுமென்றே பிரியாவிற்கு தீங்கு விளைவிக்கவில்லை. ஆரவ் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டு, ஆனால் விளைவு என்னவோ அதைத்தான் காட்டுகிறது என்று பதிலளித்தான். சாந்தி தேவியின் தொண்டை அடைத்தது. தன் வாழ்நாளில் முதல் முறையாக தனது கசப்பான நடத்தையின் விலை எவ்வளவு பெரியது என்பதை அவர் தெளிவாக உணர்ந்தார். சுமார் 1 மணி நேரம் கழித்து மருத்துவர் வெளியே வந்தார். அவரது முகம் இன்னும் இறுக்கமாகவே இருந்தது, ஆனால் முன்பு இருந்ததை விட கொஞ்சம் தேறியிருந்தது. ஆரவ் உடனடியாக எழுந்து நின்றான். மருத்துவரே, என் மனைவியும் குழந்தையும் எப்படி இருக்கிறார்கள்? மருத்துவர் தன் மாஸ்கை கழற்றிவிட்டு, தற்போதைக்கு கருவின் இதயத் துடிப்பு நிலைபெற்றுவிட்டது. ஆனால் கர்ப்பிணி எந்தவிதத்திலும் உணர்ச்சிவசப்படக்கூடாது என்றார். ஆரவ் ஆழ்ந்த பெருமூச்சு விட்டான். ஏதோ ஒரு பெரும் பள்ளத்திலிருந்துதான் காப்பாற்றப்பட்டது போல அவனுக்குத் தோன்றியது. மருத்துவர் தொடர்ந்து கூறினார், மனநிலை சீரற்றதாகவே இருந்தால் முன்கூட்டியே பிரசவம் நடப்பதற்கான ஆபத்து இன்னும் அதிகமாகவே இருக்கும். இதை கூறிவிட்டு தலையை குனிந்து அமர்ந்திருந்த சாந்தி தேவியை பார்த்து மென்மையான குரலில், தாய் மற்றும் குழந்தை இருவரையும் குடும்பத்தினர் பாதுகாப்பாக பார்க்க விரும்பினால் கர்ப்பிணிப் பெண்ணை அமைதியாக இருக்கவிட வேண்டும் என்றார். இந்த வாக்கியம் சாந்தி தேவியை எவ்வளவு அவமானப்படுத்தியது என்றால் அவரால் தன் முகத்தை நிமிர்த்தவே முடியவில்லை. அன்று இரவு பிரியா அதிக ஆபத்துள்ள கர்ப்பிணிகளுக்கான சிறப்பு பராமரிப்பு அறைக்கு மாற்றப்பட்டாள். ஆரவ் இரவு முழுவதும் நடைபாதையில் இருந்த நாற்காலியில் அமர்ந்திருந்தான். 1 நிமிடம் கூட அவன் அங்கிருந்து நகரவில்லை. சில நிமிடங்கள் சென்றாலும் ஏதேனும் ஆகிவிடுமோ என்று அவன் அஞ்சினான். அன்புக்குரியவர்களை இழப்பது எவ்வளவு பயங்கரமான உணர்வு என்பதை அந்த அதிர்ச்சிக்குப் பிறகுதான் அவன் முழுமையாக புரிந்து கொண்டான். சுமார் அதிகாலை 3 மணி அளவில் பிரியா விழித்தாள். ஆரவறைக்குள் சென்றபோது தன் மனைவி அமைதியாக வெண்ணிற மேற்கூரையை பார்த்து கொண்டிருப்பதைக் கண்டான். அவள் கண்கள் இவ்வளவு சோர்வாக இருந்ததை பார்த்து அவனுக்கு வேதனையாக இருந்தது. அவன் படுக்கைக்கு அருகில் அமர்ந்து மெதுவாக அவள் தலைமுடியை கோதினான். இப்போது எப்படி இருக்கிறது? பிரியா சிறிது நேரம் அமைதியாக இருந்தாள். பிறகு, குழந்தை இன்னும் உதைக்கிறதா என்று கேட்டாள். ஆரவ் விரைவாக தன் கையை மனைவியின் வயிற்றின் மீது வைத்தான். சரியாக அந்த நேரத்தில் மெல்லிய போர்வையின் வழியாக மிக லேசான உதை ஒன்று உணரப்பட்டது. அது இருவரையும் உறைய வைத்தது. பிரியா அழத் தொடங்கினாள். ஆரவின் கண்களும் சிவந்தன. அவன் குனிந்து தன் முகத்தை தன் மனைவியின் வயிற்றின் மீது வைத்துக் கொண்டான். இந்த குழந்தைதான் நம் நம்பிக்கை. பிரியா தன் கைகளால் வாயை மூடிக்கொண்டாள். ஆனால் கண்ணீர் வழிந்து கொண்டே இருந்தது. குழந்தையை இழக்கும் விளிம்பில் நின்றவர்கள் மட்டுமே அந்த நொடியின் மதிப்பை புரிந்து கொள்ள முடியும். சரியாக அந்த நேரத்தில் அறையின் கதவு மெதுவாக திறந்தது. சாந்தி தேவி மிக மெதுவாக உள்ளே வந்தார். அது அவரது வழக்கமான அதிரடியான நடையிலிருந்து முற்றிலும் மாறுபட்டிருந்தது.
இந்த சிறிய செயல் சாந்தி தேவியின் இதயத்தில் ஒரு வலியையும் ஏற்படுத்தியது. அவர் படுக்கையிலிருந்து சில அடிகள் தொலைவில் நின்று நடுங்கும் குரலில் பிரியா என்றார். பிரியா எந்த பதிலும் சொல்லவில்லை. அவர் தொண்டையை சரிசெய்து கொண்டு அம்மா அம்மா மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்றார். அறை முழுவதும் அமைதி நிலவியது. ஆரவ் தன் அம்மாவையும் தன் மனைவியையும் பார்த்தான். இந்த மன்னிப்பை கேட்பது தன் அம்மாவுக்கு எவ்வளவு கடினம் என்பது அவனுக்கு புரிந்தது. சாந்தி தேவி நடுங்கும் குரலில் தொடர்ந்தார். இனி எதைச் சொன்னாலும் தாமதம் என்று எனக்கு தெரியும். ஆனால் உன்னை இந்த நிலைக்குத் தள்ளுவேன் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. பிரியா மெதுவாக தன் கண்களை மூடிக்கொண்டாள். நீண்ட நேரம் கழித்து, உங்கள் மகனை உங்களிடமிருந்து பிரிக்க நான் ஒருபோதும் நினைக்கவில்லை என்று மெல்லக் கூறினாள். சாந்தி தேவி அதிர்ந்து போயிருந்தார். பிரியா மேற்கூரையை பார்த்தாள். அவளது கண்ணீர் அவளது கன்னங்களில் வழிந்தது. எனக்கு ஒரு சாதாரண குடும்பம் மட்டுமே வேண்டும் என்று நினைத்தேன். இந்த வாக்கியம் சாந்தி தேவியை வெடித்து அழ வைத்தது. ஏனெனில் இந்த மருமகள் ஒருபோதும் அவரை எதிர்க்கவோ அல்லது குடும்பத்திலிருந்து வெளியேற்றவோ நினைக்கவில்லை என்பதை அவர் இப்போதுதான் உணர்ந்தார். கடந்த சில ஆண்டுகளில் பிரியா செய்ததெல்லாம் தான் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற ஏக்கத்தில் செய்த முயற்சிகள் மட்டுமே. அருகில் நின்று இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ஆரவின் தொண்டை அடைத்தது. தன் சொந்த வீட்டிலேயே தன் மனைவி இவ்வளவு தனிமையாக இருந்தாள் என்பதை அவன் அறியவில்லை. அடுத்த நாள் காலை கருவின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த பிரியா குறைந்தது 2 வாரங்கள் மருத்துவமனையில் கண்காணிப்பில் இருக்க வேண்டும் என்று மருத்துவர் தெரிவித்தார். ஆரவ் அதிகம் யோசிக்காமல் உடனடியாக பல நாட்களுக்கு விடுமுறை எடுத்தான். தன் நிறுவனத்திற்கு ஃபோன் செய்ய நடைபாதை சென்றபோது மீண்டும் ஃபோன் ஒலித்தது. அது மேனேஜர் அழைப்பு. அந்த மனிதனின் குரலில் தயக்கம் இருந்தது. ஆரவ், உன் குடும்பச் சூழல் எனக்கு தெரியும். ஆனால் தொழிற்சாலை புராஜெக்ட் மிகவும் முக்கியமானது. நீ இவ்வளவு நீண்ட விடுமுறை எடுத்தால் நிறுவனத்திற்கு அது மிகவும் கடினமாகிவிடும். ஆரவ் ஃபோனை இறுக்கமாக பற்றினான். என் மனைவி ஆபத்தான கர்ப்பகாலச் சிக்கலை எதிர்கொண்டிருக்கிறாள். மறுமுனையில் சில நொடிகள் அமைதி நிலவியது. பிறகு ஒரு நீண்ட பெருமூச்சுடன் அவர் தொடர்ந்தார். எனக்கு புரிகிறது. ஆனால் டைரக்டர் இப்போதுதான் ஆலோசனை நடத்தினார். நீ நீண்ட விடுமுறை எடுத்தால் உன் மேனேஜர் பதவியை வேறொருவரிடம் ஒப்படைக்க வேண்டியிருக்கும். ஆரவ் அதிர்ந்து நின்றான். அவன் தற்போதைய நிலையை அடைய நிறுவனத்தில் கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் உழைத்திருந்தான். அந்த சம்பளம்தான் குடும்பத்தின் முக்கிய ஆதாரம். இந்த நேரத்தில் வேலை போனால் எல்லாமே மிக கடினமாகிவிடும். ஆனால் அவன் திரும்பி மருத்துவமனை அறைக்குள் பிரியாவின் வெளிரிய முகத்தையும் வலியுடன் அவள் மூச்சு விடுவதையும் பார்த்தபோது ஆரவ் யோசிக்கவே தேவையில்லை என்று முடிவெடுத்தான். அவன் மிக மெதுவாக, நான் தேர்வு செய்ய வேண்டியிருந்தால் குடும்பத்தைத்தான் தேர்வு செய்வேன் என்று கூறிவிட்டு போனை வைத்துவிட்டான். சரியாக அந்த நேரத்தில் பின்னாலிருந்து சாந்தி தேவியின் குரல் கேட்டது. ஆரவ் திரும்பினான். அவர் சிவந்த கண்களுடன் அங்கேயே நின்று கொண்டிருந்தார். வேலையை விடாதே. ஆரவ் அமைதியாக இருந்தான். அவர் மெதுவாக முன்னே வந்து கம்மிய குரலில், தவறு என்னுடையது. என்னால் குடும்பம் இன்னும் கஷ்டப்பட வேண்டாம் என்றார். ஆரவ் தன் அம்மாவை நீண்ட நேரம் பார்த்தான். அவர் உண்மையிலேயே வருந்துவதை அவன் முதல் முறையாக கண்டான். இப்போது இது பிடிவாதம் அல்லது அகங்காரம் அல்ல, மாறாக தவறான வழியில் காட்டப்பட்ட அன்பு தன் மகனின் வாழ்க்கையை எப்படி பாழாக்கிவிட்டது என்பதை உணர்ந்த ஒரு வயதான தாயாக இருந்தார். ஆனால் அதே நேரத்தில் மருத்துவமனை நடைபாதையின் இறுதியில் உயரமான காலணி சத்தத்துடன் கூடிய விரைவான நடையொலி கேட்டது. அற்புதமான ஆடைகளை அணிந்த ஒரு பெண் வேகமாக நடந்து வந்தாள். அவள் முகம் கடுமையாகவும் கோபமாகவும் இருந்தது. சாந்தி தேவியை பார்த்ததும் அவள் உடனடியாக, அம்மா, போதும் நீங்கள் செய்த நாடகம் என்றாள். ஆரவ் அதிர்ந்து போனான். ஏனெனில் வந்திருந்தவள் அவனது மூத்த அண்ணனின் மனைவி, அதாவது அவனது அண்ணி மீரா. அவள் இதுவரை மிக அரிதாகவே கிராமத்திற்கு வருவாள் அல்லது குடும்ப விழாக்களில் கலந்து கொள்வாள். ஏனெனில் அவள் எப்போதும் டெல்லியில் வேலை என்று சாக்குப்போக்கு சொல்லிவிடுவாள். ஆனால் ஆரவை இன்னும் வியக்க வைத்தது அவள் இப்போது காட்டிய அந்த அணுகுமுறைதான். அண்ணனைப் போல கண்டிப்பதாக இல்லாமல் மீரா சாந்தி தேவியை ஒரு சோர்வான பார்வையுடன் பார்த்து, மருத்துவமனை நடைபாதை முழுவதும் அமைதி நிலவும்படி ஒரு வாக்கியத்தை கூறினாள். அம்மா, இந்த குடும்பத்தை இன்னும் எவ்வளவுதான் உடைக்கப் போகிறீர்கள்? சாந்தி தேவி அதிர்ச்சியில் உறைந்து போனார். ஆரவும் தன் அண்ணியை பார்த்தான். மீரா தன் கண்ணாடியை கழற்றிவிட்டு ஏதோ நீண்ட நாட்களாக பொறுத்து கொண்டிருந்தது போல தன் நெற்றியை அழுத்தமாக தேய்த்தாள். நான் இப்பதான் வந்தேன், அண்ணன் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார். சாந்தி தேவியின் முகம் உடனடியாக சிவந்தது. உன் மாமியாரிடம் இப்படியா பேசுவது என்று அவர் கத்தினார். மீரா கசப்பாக சிரித்தாள். அவர் என்ன சொன்னார் என்பது இப்போது முக்கியமல்ல அம்மா.
இந்த முறை நீங்கள் எல்லையை மீறிவிட்டீர்கள் என்பதுதான் முக்கியம். சாந்தி தேவியின் தொண்டை அடைத்தது. அருகில் நின்று இதை கேட்டுக்கொண்டிருந்த ஆரவின் மனதில் ஒரு விசித்திரமான உணர்வு ஏற்பட்டது. இத்தனை ஆண்டுகளாக மீரா குடும்பத்தை விட்டு விலகி எதிலும் அக்கறையற்றவளாக இருக்கிறாள் என்றுதான் அவன் நினைத்திருந்தான். ஆனால் இப்போது அவள் கண்களில் விரக்தியும் இயலாமையும் தெரிந்தன. மீரா ஆரவை பார்த்து மெதுவாக கேட்டாள், பிரியா எப்படி இருக்கிறாள்? ஆரவ் மெதுவாக, கருவை பாதுகாக்க மருத்துவர் அவளை மருத்துவமனையில் இருக்கச் சொல்லியிருக்கிறார் என்று பதிலளித்தான். மீரா நீண்ட பெருமூச்சு விட்டாள். அவள் கண்களில் சோகமிருந்தது. ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்று எனக்குத் தெரியும். ஆரவ் தலை நிமிர்ந்து, என்ன சொல்கிறாய் என்று கேட்டான். மீரா சில நொடிகள் அமைதியாக இருந்துவிட்டு மருத்துவமனை நடைபாதை நாற்காலியில் அமர்ந்தாள். அவள் குரல் மிகவும் மெதுவாக இருந்தது. ஏதோ ஒரு பழைய அழுத்தி வைக்கப்பட்ட கதையை சொல்வது போல இருந்தது. மூத்த அண்ணனுடன் எனக்கு திருமணம் முடிந்த புதிதில் அம்மா என்னையும் இப்படித்தான் நடத்தினார்கள். ஆரவ் அதிர்ந்து போனான். சாந்தி தேவி கூட கண்களை கோபமாக விரித்தார். நீ என்ன உளறுகிறாய்? மீரா கசப்பாக சிரித்தாள். நான் சொல்வது தவறா அம்மா? இதை கூறிவிட்டு அவள் ஆரவை பார்த்தாள். அந்த சமயம் எனக்கு குழந்தை பிறந்து 2 மாதங்கள்தான் ஆகியிருந்தது. வாஷிங் மெஷின் துணிகளை பாழாக்கிவிடும் என்று சொல்லி எல்லா துணிகளையும் கைகளால் துவைக்கச் சொல்வார். எனக்கு 103 டிகிரி காய்ச்சல் இருந்தபோதும் நான் எழுந்து சமையல் செய்ய வேண்டியிருந்தது. ஏனென்றால் திருமணமான பெண் படுக்கையில் கிடந்து ஓய்வெடுக்கக் கூடாது என்று அம்மா சொல்வார். ஆரவ் அதிர்ச்சியில் உறைந்து நின்றான். அவன் இந்த கதையை முன்னொரு போதும் கேட்டதில்லை. மீரா அமைதியான குரலில் தொடர்ந்தாள். ஆனால் அவள் கண்களின் ஓரம் சிவந்திருந்தது. ஒருமுறை நடுநிசியில் காய்ச்சலுடன் என் குழந்தையை தூக்கிக் கொண்டு மருத்துவமனைக்குச் சென்றேன். அண்ணன் வீட்டிலில்லை. ஏனெனில் தனக்கு தலைவலிக்கிறது, தூக்கம் வரவில்லை என்று அம்மா அழுது கொண்டிருந்தார். சாந்தி தேவியின் முகம் வெளிரியது. நான் இன்னும் முழுவதையும் சொல்லவில்லை அம்மா என்று மீரா பேச்சைத் தடுத்து அவர் கண்களை நேராக பார்த்துச் சொன்னாள். அதனால்தான் நான் டெல்லிக்கு நிரந்தரமாக குடிபெயர்ந்தேன். இங்கு குறைவாகவே வந்தேன். ஏனென்றால் நான் இந்த வீட்டில் தொடர்ந்து இருந்தால் என் குடும்பமும் சீக்கிரமே உடைந்துவிடும் என்று எனக்கு தெரியும். இதை கேட்டதும் ஆரவின் உடல் உறைந்து போனது. பிரியா மட்டும்தான் இதையெல்லாம் அனுபவித்தாள் என்று நினைத்தவனுக்கு மீராவும் இதையே அனுபவித்திருக்கிறாள் என்றும் அவள் அதைவிட மன உறுதி கொண்டவளாக இருந்தாள் என்றும் அப்போதுதான் அவனுக்கு புரிந்தது. அதனால்தான் அவள் இந்த சுழற்சியிலிருந்து சீக்கிரமாகவே தன்னை விடுவித்துக் கொண்டாள். சாந்தி தேவி நாற்காலியில் சிலையென அமர்ந்திருந்தார். தன் மருமகள் இதுவரை பலரும் மனதில் மட்டுமே நினைத்த விஷயங்களை முதன்முதலாக துணிச்சலாக தன் முகத்திற்கு நேராகச் சொல்வதை அவர் உணர்ந்தார். மீரா ஆரவை பார்த்து மெதுவாக கேட்டாள், மூத்த அண்ணன் ஏன் அம்மாவை டெல்லிக்கு அழைத்துச் செல்ல விரும்பவில்லை என்று உனக்கு தெரியுமா? ஆரவ் அமைதியாக இருந்தான். மீரா சோகமாக புன்னகைத்தாள். தனது குடும்பமும் முன்பு போல சிதைந்துவிடுமோ என்ற பயம்தான் காரணம். மருத்துவமனை நடைபாதை சூழல் கனமானது. சாந்தி தேவி தன் தலையை குனிந்து கொண்டார். அவரது முதிய தோள்கள் மெல்ல நடுங்கின. ஆரவ் தன் அம்மாவையும் அண்ணியையும் பார்த்தான். அவனது இதயத்தில் வலியும் குழப்பமும் இருந்தது. தன் வீட்டில் நடக்கும் போராட்டம் மட்டுமே என்று நினைத்திருந்தது உண்மையில் பல ஆண்டுகளாக இரகசியமாக தொடர்ந்து வருகிறது என்பது அவனுக்கு இப்போதுதான் புரிந்தது. சரியாக அந்த நேரத்தில் அறையின் கதவு திறந்தது. மருந்து உட்கொண்ட பிறகு பிரியா விழித்திருந்தாள். அவள் அமர விரும்பினாள். அவளை சிறிது நேரம் வெளியே காற்று வாங்க அழைத்துச் செல்ல செவிலியர் வந்தார். மீராவை பார்த்ததும் பிரியா ஆச்சரியப்பட்டாள். நீங்கள் வந்துவிட்டீர்களா? மீரா விரைவாக முன்னேறி தன் நாத்தனாரின் கையைப் பிடித்து மென்மையாக கடிந்து கொண்டாள். நீ இன்னும் பலவீனமாகத்தான் இருக்கிறாய். ஏன் வெளியே வந்தாய்? பிரியா மெல்லியதாக புன்னகைத்தாள். படுத்து கிடந்து அலுத்துப் போய்விட்டது. அருகில் நின்று இதை பார்த்து கொண்டிருந்த ஆரவின் தொண்டை அடைத்தது. இத்தனை ஆண்டுகளாக தேவர் நாத்தனார் உறவில் அவர்கள் இருவரும் இவ்வளவு நெருக்கமாக இருந்ததில்லை. சில தூரம், சில மௌனம் என ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கை போராட்டங்களை தனித்தனியே போரிட்டு வந்தனர். மீரா பிரியாவின் வெளிரிய முகத்தை பார்த்து நீண்ட பெருமூச்சு விட்டாள். நீ மிகவும் மெலிந்து போய்விட்டாய். பிரியா அமைதியாக இருந்தாள். தூரத்தில் அமர்ந்திருந்த சாந்தி தேவி இதை கவனித்துக் கொண்டிருந்தார். அவர் கண்கள் சிவந்தன. பலமுறை அவர் தன் மருமகளை குறைவாக சாப்பிடுவதற்காக கேலி செய்ததையும் அவள் சோம்பேறி என்றும் நோய் வருவதாக நாடகம் ஆடுகிறாள் என்று நினைத்ததையும் அவர் எண்ணி பார்த்தார். உண்மையில் அவள் பல காலத்திற்கு முன்பே சோர்ந்து போயிருந்தாள். சிறிது நேரம் கழித்து மீரா ஆரவை நடைபாதையின் இறுதிக்கு அழைத்துச் சென்று மெதுவாக கூறினாள், நான் சொல்வது உண்மையைத்தான். நீ இப்போது மென்மையாக நடந்து கொண்டால் எல்லாம் முன்பிருந்தபடியே ஆகிவிடும். ஆரவ் அவளை அமைதியாக பார்த்தான். மீரா தொடர்ந்தாள், அம்மா உண்மையில் வருந்துகிறார். ஆனால் இத்தனை ஆண்டுகளில் அவர் இயல்பு ஒரே நாளில் மாறிவிடாது. ஆரவ் தலையை குனிந்தான்.
எனக்கு தெரியும். அம்மாவை நான் நேசித்தாலும் நான் ஒரு தூரத்தை பராமரித்தே ஆக வேண்டும். இல்லையெனில் மீண்டும் பாதிக்கப்படுவது பிரியாதான். ஆரவ் தன் முதுகைச் சுவரில் சாய்த்துக் கொண்டான். அவன் கண்கள் சோர்வினால் நிறைந்திருந்தன. நான் ஏதேனும் தவறு செய்து விடுவேனோ என்றுதான் பயமாக இருக்கிறது. மீரா தன் மைத்துனனை நேராகப் பார்த்து மிக மெதுவாக பதிலளித்தாள். உன் மனைவியையும் குழந்தையையும் பாதுகாப்பது ஒருபோதும் தவறாகாது. இந்த வாக்கியம் ஆரவை சிந்திக்க வைத்தது. சரியாக அந்த நேரத்தில் மீராவின் போன் ஒலித்தது. மூத்த அண்ணன் அழைத்தார். சில நொடிகள் கேட்ட பிறகு மீரா தன் புருவங்களை சுருக்கினாள். இன்னும் எவ்வளவு காலத்திற்குத்தான் மறைப்பீர்கள்? மறுமுனையிலிருந்து ஏதோ சொல்லப்பட அவள் கசப்பாக சிரித்தாள். இந்த நேரத்தில் வேலைதான் முக்கியமென்று என்னிடம் சொல்லாதீர்கள். இதை கூறிவிட்டு மீரா போனை துண்டித்தாள். ஆரவ் அவளை பார்த்தான். அண்ணன் என்ன சொன்னார் அண்ணி? மீரா சோர்வுடன் சிரித்தாள். அம்மாவிடம் முகங்கொடுக்க வெட்கப்படுவதால் அவர் மருத்துவமனைக்கு வர விரும்பவில்லையாம். ஆரவ் தன் முஷ்டிகளை இறுக்கினான். மீரா தன் மைத்துனனை பார்த்து நீண்ட பெருமூச்சு விட்டாள். ஆரவ், உண்மை என்னவென்றால் அண்ணனும் நீண்ட காலமாக சோர்ந்து போயிருக்கிறார். அவர் தப்பித்துச் செல்லும் வழியை தேர்ந்தெடுத்துக் கொண்டார். அவள் சில நொடிகள் நிறுத்திவிட்டு தொடர்ந்தாள். ஆனால் நீ அவரை விட மாறுபட்டவன். உன் குடும்பத்தைக் காக்க நீயாவது துணிச்சலுடன் நின்று போராடுகிறாய். ஆரவ் தலையை குனிந்து கொண்டான். ஒன்றும் சொல்லவில்லை. சரியாக அந்த நேரத்தில் நடைபாதையின் முடிவிலிருந்து வேகமான காலடிச் சத்தம் கேட்டது. நடுத்தர வயதுடைய மருத்துவமனை பாதுகாவலர் ஒருவர் ஓடிவந்து, பிரியாவின் குடும்பத்தினர் இங்கே இருக்கிறீர்களா என்று கேட்டார். ஆரவ் உடனடியாக திரும்பி என்ன நடந்தது என்றான். பாதுகாவலர், மருத்துவமனை முற்றத்தில் ஒரு முதிய பெண் மயங்கி விழுந்துவிட்டார். அவரது பையில் சாந்தி தேவி என்ற பெயரிலான ஆவணங்கள் இருந்தன என்றார். ஆரவ் மற்றும் மீராவின் முகம் ஒரே நேரத்தில் மாறியது. தூரத்தில் அமர்ந்திருந்த சாந்தி தேவி தன் பெயரை கேட்டதும் சில நொடிகள் அதிர்ந்து நின்றார். பின் திடீரென எழுந்து நின்றார். ஏனெனில் மயங்கி விழுந்தது வேறொருவரும் இல்லை, தன் பேத்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட செய்தியை கேட்டு கிராமத்திலிருந்து பஸ் பிடித்து வந்த பிரியாவின் பாட்டிதான். பிரியா குழந்தையை பெற்றெடுத்து 3 மாதங்களுக்குப் பிறகு ஜெய்ப்பூரில் இருந்த அந்த சிறிய பிளாட்டில் இறுதியாக ஒரு உண்மையான வீட்டின் உணர்வு பிறந்தது. இப்போது அதிகாலையில் கடுமையான திட்டுக்களோ, விழுங்க முடியாத கடினமான உணவுகளோ அல்லது கர்ப்பிணிப் பெண் கண்ணீருடன் தரையை சுத்தம் செய்யும் சூழலோ இல்லை. அதற்கு பதிலாக ஒரு பச்சிளம் குழந்தையின் அழுகுரலும், நள்ளிரவில் பாலை சூடாக்கும் கருவியின் சத்தமும், பிரியா மிகவும் சோர்வாக தூங்கும்போது ஆரவின் தட்டுத்தடுமாறிய முயற்சிகளுமே இருந்தன. குழந்தை எதிர்பார்த்ததை விட சுமார் 3 வாரங்களுக்கு முன்னதாகவே பிறந்ததால் பிறக்கும்போது அதன் எடை 2 கிலோவிற்கும் சற்று அதிகமாகவே இருந்தது. அதன் தோல் சிவப்பாக இருந்தது. முதல் முறையாக தன் குழந்தையை மடியில் ஏந்தியபோது ஆரவ் டெலிவரி ரூமிலேயே அழுதுவிட்டான். ஏனெனில் தன் மனைவியையும் குழந்தையையும் இழந்துவிடுவோமோ என்று அஞ்சிய அந்த இக்கட்டான நாட்களுக்குப் பிறகு இறைவன் அவனது குடும்பத்திற்கு ஒரு வாய்ப்பளித்திருந்தான். பிரசவத்திற்குப் பிறகு பிரியா வழக்கத்தை விட மிகவும் பலவீனமாக இருந்தாள். சில இரவுகளில் அவள் தன் குழந்தையை அணைத்துக்கொண்டு தனியாக அழுதாள். ஏனெனில் அவளது கால்களில் கடுமையான வலி, தூக்கமின்மை மற்றும் உடல் இன்னும் குணமடையாத வேதனை அவளை வாட்டியது. ஆனால் முன்பு போலன்றி இம்முறை அவளுடன் எப்போதும் ஆரவிருந்தான். அவன் முற்றிலும் மாறிவிட்டான். வேலை முடிந்ததும் உடனடியாக வீட்டிற்கு வந்துவிடுவான். நள்ளிரவில் குழந்தை அழுதால் அவன் எழுந்து பால் தயாரிப்பான். பிரியா தூங்கிவிட்டால் குழந்தையை மடியில் வைத்துக்கொண்டு அறை முழுவதும் மணிக்கணக்காக அலைந்து கொண்டிருப்பான். ஒரு நாள் நள்ளிரவில் பிரியா விழித்தபோது தன் கணவன் பிரசவத்திற்கு பிந்தைய ஊட்டச்சத்து மிகுந்த கஞ்சி தயாரிக்கும் முறையை இணையத்தில் தேடிக்கொண்டிருப்பதைக் கண்டாள். அவளது கண்கள் தானாகவே கண்ணீர் சிந்தின. தன் மனைவி எழுவதை பார்த்த ஆரவ் பதறினான். உனக்கு எங்கேயாவது வலி இருக்கிறதா? பிரியா தலையசைத்துவிட்டு மெதுவாக கூறினாள். இல்லை, நீங்கள் ஒரு நாள் இவ்வளவு மாறிவிடுவீர்கள் என்று நான் நினைத்துக்கூட பார்க்கவில்லை. இதை கேட்ட ஆரவ் நீண்ட நேரம் அமைதியாக இருந்தான். பின் குனிந்து தன் மனைவியின் நெற்றியில் மென்மையாக முத்தமிட்டான். உனக்கு நான் செய்ய வேண்டிய கடமை இது. வாழ்க்கை மெதுவாக சீராகத் தொடங்கியது. ஆனால் ஆரவின் மனதில் எப்போதும் ஒரு விஷயம் உறுத்திக்கொண்டே இருந்தது. அது அவனது அம்மா. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அந்த சம்பவத்திற்கு பிறகு சந்தைக்கு அருகில் ஆரவ் வாடகைக்கு எடுத்திருந்த ஒரு சிறிய வீட்டில் சாந்தி தேவி வசிக்கத் தொடங்கினார். ஒவ்வொரு மாதமும் அவர் செலவிற்கு தேவையான பணத்தை ஆரவ் அனுப்பி வந்தான். வார இறுதியில் நேரம் கிடைத்தால் குழந்தையை அவரிடம் அழைத்துச் செல்வான். பிரியா முன்பு போல இயல்பாக இல்லாவிட்டாலும் தன் கணவன் தன் கடமையை செய்வதை தடுக்கவில்லை. ஆனால் அம்மாவுக்கும் மகனுக்கும் இடையே இருந்த இடைவெளி பழையபடி மாறவில்லை. சாந்தி தேவி இதை புரிந்து கொண்டார். அவரும் எதையும் கேட்டு வற்புறுத்தும் தைரியத்தை இழந்துவிட்டார்.
ஆண்டின் இறுதியில் ஒரு மதிய வேளையில் பிரியா குழந்தையை தூங்க வைத்துக் கொண்டிருந்தபோது ஆரவின் போன் ஒலித்தது. அது மருத்துவமனையிலிருந்து வந்தது. சாந்தி தேவி சந்தையில் இரத்த அழுத்தம் குறைந்து மயங்கி விழுந்துவிட்டதாக மருத்துவர் தெரிவித்தார். ஆரவ் உடனடியாக ஓடினான். பிரியா தன் கணவன் கிளம்புவதை பார்த்துவிட்டு குழந்தையை மெதுவாக அணைத்துக் கொண்டாள். அவளது கண்களில் கவலை இருந்தது, ஆனால் அவள் எதுவும் பேசவில்லை. ஆரவ் மாவட்ட மருத்துவமனைக்குச் சென்றபோது சாந்தி தேவி சுயநினைவிற்கு வந்திருந்தார். ஆனால் அவர் முகம் மிகவும் வெளிறிப்போயிருந்தது. தன் வாழ்நாள் முழுவதும் உறுதியுடனும் கண்டிப்புடனும் இருந்த அந்த பெண் இப்போது பழைய மருத்துவமனை படுக்கையில் சுருண்டு கிடப்பதைக் கண்ட ஆரவின் தொண்டை அடைத்தது. அவர் தன் மகனை பார்த்ததும் முகத்தை திருப்பிக் கொண்டார். நீ வேலைக்குப் போக வேண்டும், இங்கே என்ன செய்கிறாய்? ஆரவ் ஒரு நாற்காலியை இழுத்து அமர்ந்தான். நீங்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தும் எனக்கு போன் செய்யவில்லையா? அவர் கசப்பாக சிரித்தார். அந்த வாக்கியம் ஆரவை மௌனமாக்கியது. ஏனெனில் தன் பேத்தியை இழக்கும் நிலைக்கு தள்ளப்பட்ட பிறகு அம்மா உண்மையில் மாறிவிட்டார் என்பது அவனுக்கு தெரியும். நீண்ட நேரம் கழித்து அவர் மெதுவாக, பிரியாவும் குழந்தையும் நலமா என்று கேட்டார். ஆரவ் தலையசைத்தான். ஆம் அம்மா, அவர்கள் நலமாக இருக்கிறார்கள். இதை கேட்டதும் அவர் கண்கள் சிவந்தன. நான் அவளிடம் மிகவும் தவறு செய்துவிட்டேன். ஆரவ் தன் அம்மாவின் சுருக்கங்கள் நிறைந்த மெல்லிய கையை பார்த்து மெதுவாக கூறினான். பிரியா உங்களை ஒருபோதும் குறை கூறியதே இல்லை. சாந்தி தேவி அழுதார். இது என்னை இன்னும் குற்ற உணர்ச்சியில் ஆழ்த்துகிறது. இதை கூறிவிட்டு அவர் நீண்ட நேரம் அமைதியாக இருந்தார். பின் தொடர்ந்தார். நான் இளமையாக இருந்தபோது நிறைய துன்பங்களை அனுபவித்தேன். அதனால் பெண்கள் எல்லாவற்றையும் சகித்துக்கொள்ள வேண்டுமென்றுதான் எப்போதும் நினைத்தேன். என் மருமகளை நான் இப்படித்தான் பக்குவப்படுத்துகிறேன் என்று நினைத்தேன். இது இவ்வளவு பெரிய தவறு என்று எனக்கு தெரியாது. அவரால் மேலும் பேச முடியவில்லை. ஆரவ் மெதுவாக பெருமூச்சு விட்டான். தவறு என்னுடையதுதான் அம்மா. அவர் தன் மகனை பார்த்தார். ஆரவ் சோகமாக புன்னகைத்தான். நான் என் மனைவியை முன்பே பாதுகாத்திருந்தால் இப்படி நடந்திருக்காது. இருவருமே நீண்ட நேரம் மௌனமாக இருந்தனர். இறுதியாக சாந்தி தேவி மெதுவாக கேட்டார். நான் என் பேரனை மீண்டும் பார்க்க முடியுமா? இதைக் கேட்ட ஆரவின் தொண்டை அடைத்தது. அவன் தலையசைத்தான். வார இறுதியில் நான் அவனை அழைத்து வருகிறேன். சாந்தி தேவி ஒரு குழந்தையைப் போல அழுதார். 2 நாட்களுக்குப் பிறகு ஆரவ் உண்மையிலேயே பிரியாவையும் குழந்தையையும் தன் அம்மாவை பார்க்க அழைத்துச் சென்றான். அந்த சம்பவத்திற்குப் பிறகு ஒட்டுமொத்த குடும்பமும் ஒரு சிறிய அறையில் ஒன்றாக அமர்ந்திருந்தது. அதுவே முதல் முறை. பிரியா குழந்தையை அணைத்துக்கொண்டு உள்ளே வந்தாள். சாந்தி தேவி உடனடியாக எழுந்து தன் கைகளை சேலையில் துடைத்துக் கொண்டார். தான் சுத்தமாக இல்லை என்பது போல அவர் தயங்கினார். குழந்தை அவன் தாயின் மடியில் அமைதியாக படுத்திருந்தது. அதன் உருண்டையான கண்கள் தனது பாட்டியை இமைக்காமல் உற்று நோக்கின. சாந்தி தேவி நடுங்கும் கையை நீட்டினார், ஆனால் பின்வாங்கிக் கொண்டார். இதை பார்த்த பிரியா சில நொடிகள் அமைதியாக இருந்துவிட்டு முன்னேறிச் சென்று குழந்தையை அவர் கைகளில் கொடுத்தாள். குழந்தை 3 மாதங்கள் ஆகியிருந்தது. அம்மா! சாந்தி தேவி அதிர்ந்து போனார். அந்த சிறிய குழந்தை அவர் மடியில் இருந்தது. அவரது முதிய கண்கள் உடனடியாக சிவந்தன. தன் பேரனை மடியில் ஏந்திக் கொண்டு அவர் அழுதார். அம்மா, அம்மா மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறாள் மகனே. அவர் யாரிடம் மன்னிப்பு கேட்கிறார் என்று யாருக்கும் தெரியவில்லை. தன் பேரனிடமா அல்லது பிரியாவிடமா? அருகில் நின்று இதை பார்த்து கொண்டிருந்த பிரியாவின் இதயத்தில் இன்னும் வலி இருந்தது. ஆனால் பழைய வெறுப்பு இல்லை. ஒரு முக்கியமான விஷயத்தை அவள் புரிந்து கொண்டாள். மனிதர்கள் தவறு செய்யக்கூடும், ஆனால் இறுதியில் அந்த தவறை ஒப்புக்கொள்ளும் துணிச்சல் அவர்களுக்கு இருக்கிறதா என்பதுதான் முக்கியம். அன்று உணவு மிகவும் சாதாரணமானது. வெறும் காய்கறிகளும் ரொட்டியும்தான். ஆனால் பல ஆண்டுகளுக்குப் பிறகு எந்த திட்டும் எந்த அழுத்தமும் இல்லாத முதல் உணவு அது. சாந்தி தேவி தொடர்ந்து பிரியாவிற்கு உணவு பரிமாறிக் கொண்டிருந்தார். இது சாப்பிட பதமாக இருக்கிறதா என்று தயக்கத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தார். பிரியா சற்று வெட்கப்பட்டாலும் தலையசைத்தாள். தன் வாழ்வின் மிக முக்கியமான 2 பெண்கள் கடைசியாக சாதாரணமாக பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த ஆரவின் இதயம் நிம்மதியடைந்தது. கண்களில் லேசான ஈரப்பதம் இருந்தது. உணவு முடிந்து ஆரவ் காரிலிருந்து பொருட்களை எடுக்கச் சென்றபோது பிரியா தன் மாமியாருடன் அறையில் இருந்தாள். சில நொடிகள் சூழல் சற்று வித்தியாசமாக இருந்தது. பின் சாந்தி தேவி தலைகுனிந்தார். பிரியா அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். அவர் தொடர்ந்தார். உன்னுடைய பேரனை என்னிடம் காட்ட உனக்கு இப்போதும் விருப்பம் இருக்கிறதே, அதற்கு நான் உண்மையாகவே நன்றி சொல்லிக் கொள்கிறேன். பிரியா தன் முன்னே அமர்ந்திருந்த பெண்ணை நீண்ட நேரம் பார்த்தாள். பிறகு மென்மையான குரலில், என் குழந்தை வெறுப்புடன் வளர வேண்டும் என்று நான் விரும்பவில்லை அம்மா என்றாள்.
இந்த ஒரே வாக்கியம் சாந்தி தேவியை வெடித்து அழ வைத்தது. ஜன்னலுக்கு வெளியே ஆண்டின் இறுதி மாலை நேரத்து சூரிய ஒளி வீட்டின் சிறிய முற்றத்தில் மெல்ல விழுந்து கொண்டிருந்தது. அந்த அறைக்குள் இத்தனை ஆண்டுகால கசப்புகள் தாமதமானதாக இருந்தாலும் ஒரு நல்ல புரிதலுடன் கரையத் தொடங்கின. ஆரவ் வீட்டிற்கு திரும்பியதும் அவனது போன் திடீரென ஒலித்தது. அது பழைய நிறுவனத்திலிருந்து வந்த அழைப்பு. சிறிது நேர பேச்சுவார்த்தைக்குப் பிறகு அவனது முகம் ஆச்சரியத்தில் உறைந்தது. பிரியா தன் கணவனை பார்த்தபடி மெதுவாக என்ன நடந்தது என்று கேட்டாள். ஆரவ் தன் மனைவியை பார்த்தான். பின் தன் அம்மாவையும் பாட்டியின் மடியில் அமைதியாக தூங்கிக் கொண்டிருக்கும் தன் குழந்தையையும் பார்த்தான். நீண்ட நேரம் கழித்து அவன் புன்னகைத்தான். பழைய நிறுவனம் என்னை மீண்டும் அழைக்கிறார்கள். ஆனால் இந்த முறை ஃபேக்டரியின் துணை இயக்குனர் டெப்யூட்டி டைரக்டர் பதவிக்காக. ஆரவ் இதை கூறியதும் அந்த சிறிய அறை சில நொடிகள் அமைதியானது. மேற்கூரை விசிறி சுழலும் சத்தம் மட்டுமே கேட்டது. சாந்தி தேவியின் மடியில் குழந்தை மெல்ல ஏதோ சத்தம் எழுப்பியது. பிரியா தன் கணவனை ஆச்சரியத்துடனும் கவலையுடனும் பார்த்தாள். ஏனெனில் துணை இயக்குனர் பதவி என்பது ஆரவ் சுமார் 10 ஆண்டுகளாக போராடிய ஒரு பெரும் வாய்ப்பு என்பது அவளுக்கு தெரியும். ஆனால் அதே சமயம் அது வேலைப்பளு, குடும்பத்திற்கு நேரம் ஒதுக்குவதில் சிரமம் மற்றும் அவன் மீண்டும் வேலையில் மூழ்கிவிடும் நாட்களை அர்த்தப்படுத்தும் என்பதும் அவளுக்கு தெரியும். சாந்தி தேவி தன் மகனை பார்த்து நடுங்கும் குரலில், உண்மையா மகனே என்று கேட்டார். ஆரவ் தலையசைத்தான். பல மாத சோர்விற்குப் பிறகு அவனது இதழ்கள் லேசான புன்னகையை சிந்தின. பழைய இடத்தில் புதிய மேனேஜர் சரியாக வேலை செய்யவில்லை, அதனால் அவர்களுக்கு நான் தேவைப்படுகிறேனாம். பிரியா சில நொடிகள் அமைதியாக இருந்துவிட்டு மெதுவாக, உங்கள் முடிவு என்ன என்று கேட்டாள். ஆரவ் தன் மனைவியை பார்த்தான். பின் தன் அம்மாவின் மடியில் கிடந்த குழந்தையை பார்த்தான். அவனது கண்களுக்கு பதவி என்பதை விட இவைதான் மிகவும் விலைமதிப்பற்றதாகத் தெரிந்தன. அவன் மென்மையாக புன்னகைத்து, நான் இன்னும் பதில் சொல்லவில்லை என்றான். சாந்தி தேவி உடனடியாக, ஏற்றுக்கொள் மகனே, இது மிகச் சிறந்த வாய்ப்பு என்றார். ஆரவ் தன் அம்மாவை பார்த்து மெதுவாக பதிலளித்தான், நான் என் மனைவியையும் குழந்தையையும் பற்றியும் சிந்திக்க வேண்டும். இந்த வாக்கியம் பிரியாவை தன் சிவந்த கண்களை மறைக்க தலைகுனிய வைத்தது. சாந்தி தேவி நீண்ட நேரம் அமைதியாக இருந்தார். ஏனெனில் முன்பெல்லாம் ஆரவ் வேலைக்கும் பொறுப்பிற்கும் தான் முன்னுரிமை கொடுப்பான் என்பதை அவர் நன்கு அறிவார். ஆனால் இப்போது அவன் முதன்மையாக நினைப்பது தன் மனைவியையும் குழந்தையையும் தான். அன்று மாலை அம்மாவை ஓய்வெடுக்கச் சொல்லிவிட்டு தம்பதியினர் தங்கள் சிறிய பிளாட்டிற்கு திரும்பினர். ஆண்டின் இறுதியில் ஜெய்ப்பூர் நகரம் குளிராக இருந்தது. தெரு விளக்குகளின் மஞ்சள் வெளிச்சம் காரின் ஜன்னல் வழியாக ஊடுருவியது. குழந்தை பின் இருக்கையில் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்ததால் சூழல் விசித்திரமான அமைதியுடன் இருந்தது. பிரியா நீண்ட நேரம் தன் கணவனுக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்தாள். பின் மெதுவாக கேட்டாள், நீங்கள் அந்த வேலையை உண்மையிலேயே விட விரும்புகிறீர்களா? ஆரவ் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். பின் தலையசைத்தான். உங்களுக்கும் அம்மாவுக்கும் குழந்தைக்குமான நேரம் மீண்டும் இல்லாமல் போய்விடுமோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது. பிரியா தன் கணவனை பார்த்தாள். ஒருவேளை இது முன்னரே நடந்திருந்தால் அதை கேட்டு அவள் மிகவும் மகிழ்ச்சியடைந்திருப்பாள். ஆனால் நடந்தவை அனைத்திற்கும் பிறகு ஒரு ஆணின் வாழ்க்கையில் அவனது எதிர்காலமும் சுயமரியாதையும் எவ்வளவு முக்கியம் என்பதை பிரியா யாரைவிடவும் நன்றாக புரிந்திருந்தாள். அவள் மென்மையாக புன்னகைத்தாள். என் காரணத்திற்காக உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் விட்டுவிட வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. ஆரவ் ஸ்டியரிங் வீலை மென்மையாக பற்றிக்கொண்டான். ஆனால் நான் பழைய தவறுகளை மீண்டும் செய்ய விரும்பவில்லை. பிரியா தலையசைத்தாள். இப்போது எல்லாம் மாறிவிட்டது ஆரவ். இதை கூறிவிட்டு அவள் பின் இருக்கையிலிருந்த குழந்தையை பார்த்தாள். பின் மிக மென்மையான குரலில் சொன்னாள், நமது குடும்பம் இப்போது பழையபடி இல்லை. இதை கேட்டு ஆரவின் தொண்டை அடைத்தது. பிரியா என்ன சொல்ல வருகிறாள் என்பது அவனுக்கு புரிந்தது. மாறியது சூழ்நிலை மட்டுமல்ல, அவன்தானும் கூட. மறுநாள் ஆரவ் டைரக்டரை சந்திக்க நிறுவனத்திற்குச் சென்றான். நடுத்தர வயதுடைய அந்த மனிதன் அவனை உள்ளே வரக்கண்டதும் சத்தமாகச் சிரித்தார். நீ மீண்டும் வருவாய் என்று எனக்கு தெரியும். ஆரவ் முன்னால் அமர்ந்து நேரடியாகக் கூறினான், நான் புதிய பதவியை ஏற்றுக்கொண்டால் என் குடும்பத்திற்கு நேரத்தை ஒதுக்குவதற்கான உத்தரவாதம் எனக்கு வேண்டும். டைரக்டர் சற்று ஆச்சரியப்பட்டார். நீ ரொம்ப மாறிவிட்டாய் இல்லையா? ஆரவ் கசப்பாக சிரித்தான். ஏனென்றால் என் வாழ்க்கையின் மிக விலையுயர்ந்த விஷயத்தை நான் இழக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தேன். பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நீடித்தது. இறுதியில் தன் மனைவி மற்றும் குழந்தையை பராமரிக்க நேரம் கிடைக்கும் வகையில் ஆரவ் தனது வேலை நேரத்தை நெகிழ்வாக வைத்துக்கொள்ள நிறுவனம் அனுமதி அளித்தது. நியமன கடிதம் கிடைத்த அன்று பிரியாவிடம் தவிர வேறு யாரிடமும் ஆரவ் சொல்லவில்லை. அன்று மாலை அவன் ஒரு சிறிய கேக் வாங்கிவிட்டு சீக்கிரமாக வீட்டிற்கு வந்தான்.
பிரியா பால்கனியில் குழந்தையை மடியில் வைத்துக் கொண்டிருந்தாள். தன் கணவன் கேக் எடுத்துக் கொண்டு வருவதை பார்த்து அவள் அதிர்ச்சியடைந்தாள். என்ன நடந்தது? ஆரவ் கேக் பெட்டியை மேஜையில் வைத்துவிட்டு புன்னகைத்தான். எனக்கு பதவி உயர்வு கிடைத்துவிட்டது. பிரியா சில நொடிகள் அதிர்ந்து போனாள். பிறகு கண்ணீருடன் சிரித்தாள். ஆரவ் இந்த நிலையை அடைவதற்கு எத்தனை ஆண்டுகள் கடினமாக உழைத்தான் என்பதை வேறு யாராலும் புரிந்துகொள்ள முடியாது. ஆரவ் முன்னால் வந்து அந்த தாய் சேய் இருவரையும் தன் கைகளுக்குள் அணைத்துக் கொண்டான். நன்றி. பிரியா தன் கணவனை பார்த்தாள். எதற்கு? ஆரவ் பதில் பேசாமல் தன் மனைவியின் தலைமுடியில் மென்மையாக முத்தமிட்டான். இதோ இங்கேயே இருப்பதற்கு. இந்த வாக்கியம் பிரியாவின் கண்களில் கண்ணீரை வரவழைத்தது. ஏனெனில் அவள் ஒரு கட்டத்தில் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு போய்விட வேண்டும் என்று நினைத்ததை யாரை விடவும் அவளே நன்றாக அறிந்திருந்தாள். அன்று ஆரவ் வழக்கம் போல மௌனமாக இருந்திருந்தால் இந்த திருமணம் எப்போதோ முடிந்திருக்கும். காலம் மிக வேகமாக நகர்ந்தது. குழந்தை மெல்ல ஆரோக்கியமாக வளர்ந்து வந்தது. அந்த சிறிய பிளாட் எப்போதும் குழந்தையின் சிரிப்பொலியால் நிறைந்திருந்தது. சாந்தி தேவி எந்தளவிற்கு மாறியிருந்தாரென்றால் பழைய அண்டை வீட்டார்களே ஆச்சரியப்படும் அளவிற்கு அது இருந்தது. அவர் இப்போது தன் மகனை ஒவ்வொரு மணி நேரமும் ஃபோன் செய்து கட்டுப்படுத்துவதில்லை. மருமகளின் சிறிய விஷயங்களில் குறை கூறுவதையும் நிறுத்திவிட்டார். ஆரவ் குழந்தையை விளையாட அழைத்துச் செல்லும்போதெல்லாம் அவர் பிரியாவிற்கு தேவையான உணவை முன்னரே தயாரித்து வைத்திருப்பார். ரகசியமாக தன் மகனின் பையில் பாலகருக்கான பணத்தை வைத்துவிடுவார். ஒருமுறை சாந்தி தேவி சந்தையில் காய்கறிக்காரிடம், என் மருமகள் ரொம்ப பாவம், நான் தான் முன்பு அவளை ரொம்ப கடினமாக நடத்தினேன் என்று சொல்வதை பிரியா தற்செயலாக கேட்டுவிட்டாள். இந்த ஒரு வாக்கியம் பிரியாவை நீண்ட நேரம் கதவிற்கு வெளியே நிற்க வைத்தது. அது வெற்றியின் மகிழ்ச்சியினால் அல்ல, தன் வாழ்நாள் முழுவதும் மற்றவர்களை கட்டுப்படுத்தி பழகிய சாந்தி தேவி போன்ற ஒரு முதிய பெண் தன் தவறை ஒப்புக்கொள்வது எவ்வளவு கடினம் என்பதை அவள் அறிந்திருந்ததால்தான். வசந்தகால மாலை ஒன்றில் குடும்பம் அனைவரும் சாந்தி தேவியின் வீட்டில் உணவு உண்பதற்காக கூடினர். மூத்த அண்ணன் தன் மனைவி மற்றும் குழந்தைகளுடன் டெல்லியிலிருந்து வந்திருந்தார். தம்பியும் தன் காரில் வந்திருந்தான். பல ஆண்டுகளுக்குப் பிறகு அந்த சிறிய வீடு முதன்முறையாக சிரிப்பொலியால் நிறைந்திருந்தது. உணவு வேளையின் போது மூத்த அண்ணன் திடீரென தன் கண்ணாடியை உயர்த்தி ஆரவை பார்த்து, என்னை மன்னித்துவிடு என்றார். ஆரவ் சற்று அதிர்ச்சியடைந்தான். அண்ணன் தயக்கத்துடன் புன்னகைத்து, பரவாயில்லை, அந்த சமயத்தில் நான் ஓடிக்கொண்டே இருந்தேன், எல்லா பொறுப்புகளையும் உன் தலையில் சுமத்திவிட்டேன் என்றார். ஆரவ் தன் அண்ணனை நீண்ட நேரம் பார்த்துவிட்டு மென்மையாக புன்னகைத்தான். அவையெல்லாம் முடிந்து போனவை அண்ணே. சாந்தி தேவி மேஜையின் தலைப்பில் அமர்ந்து இதை கேட்டுக்கொண்டிருந்தார். அவர் கண்கள் சிவந்தன. பல ஆண்டுகளுக்குப் பிறகு எந்த புகாரும் அழுத்தமும் இல்லாமல் குடும்பம் ஒன்றாக அமர்ந்திருந்தது இதுவே முதல் முறை. உணவு முடிந்து ஆரவ் குழந்தையை மடியில் ஏந்திக் கொண்டு முற்றத்தில் நின்றான். வசந்த காலத்தின் மெல்லிய காற்று மரங்களுக்கு இடையே வீசிக்கொண்டிருந்தது. குழந்தை தன் தந்தையின் விரலை பிடித்துக்கொண்டு மழலைச் சிரிப்புடன் விளையாடிக் கொண்டிருந்தது. பிரியா வெளியே வந்து தன் கணவனுக்கு அருகில் நின்று மெல்லத் தன் தலையை அவன் தோள் மீது சாய்த்தாள். உங்களுக்கு ஏதேனும் வருத்தம் இருக்கிறதா? ஆரவ் தன் மனைவியை திரும்பினான். எந்த விஷயத்தைப் பற்றி வருத்தம்? பிரியா மெல்ல புன்னகைத்தாள். அன்று எனக்கு ஆதரவாக நீங்கள் நின்றதற்காக. ஆரவ் சில நொடிகள் அமைதியாக இருந்துவிட்டு தன் மடியில் இருந்த குழந்தையை பார்த்தான். நீண்ட நேரம் கழித்து ஆழமான ஆனால் உறுதியான குரலில் பதிலளித்தான். மீண்டும் அந்த வாய்ப்பு கிடைத்தால் நான் அதேதான் செய்வேன். ஏனெனில் அவன் ஒரு மிக எளிமையான உண்மையை உணர்ந்திருந்தான். கடமை என்பது கண்களை மூடிக்கொண்டு தவறுகளை சகிப்பதல்ல, தன் குடும்பத்தை சரியான முறையில் நேசித்து அவர்களை காப்பதுதான். ஒரு உண்மையான முதிர்ச்சியடைந்த ஆண் என்பவர் எல்லோரையும் மகிழ்ச்சிப்படுத்துபவர் அல்ல, மாறாக தன்னை அதிகம் நேசிப்பவர்களை காக்கும் துணிச்சல் கொண்டவரே ஆவார். ஆண்டின் தொடக்கத்தில் மாலை நேரத்து சூரிய ஒளி அந்த சிறிய வீட்டின் கூரையின் மீது மெல்ல விழுந்து கொண்டிருந்தது. அந்த குழந்தையின் சிரிப்பு அனைத்து வலியையும் துடைத்துவிட்டது போல குடும்பத்தினரின் மடியில் எதிரொலித்தது. பிரியா நண்பர்களே, ஆரவின் குடும்பக் கதையை கேட்ட பிறகு நம்மில் பலரது தொண்டையும் அடைத்திருக்கலாம். பிரியா சந்தித்த கொடுமைகள் மட்டுமல்ல, அதைவிட வேதனையானது என்னவென்றால், நிஜ வாழ்க்கையில் இதுபோன்ற சோகங்கள் அதிகம் நடக்கின்றன. பல குடும்பங்கள் வறுமையாலோ அல்லது அன்பு குறைந்ததாலோ சிதைவதில்லை, மாறாக ஒரே கூரையின் கீழ் வாழும் மக்கள் ஒருவருக்கொருவர் செவிசாய்க்க கற்றுக்கொள்ளாததால்தான் சிதைகின்றன. ஒவ்வொரு பெற்றோரும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கிறது. குழந்தைகளை நேசிப்பது என்றால் அவர்களை எப்படியாவது தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது அல்ல, அல்லது அம்மா தன் வாழ்க்கையையே தியாகம் செய்துவிட்டார் என்று சொல்லி குழந்தைகளை எப்போதும் துன்புறுத்துவதும் அல்ல.
ஏனெனில் அன்பு நீண்ட காலம் திணிக்கப்பட்டால் அது சுமையாக மாறிவிடும், அது விரைவில் மற்றவர்களின் மூச்சை திணறடித்துவிடும். சாந்தி தேவியை பார்க்கும்போது எனக்கு வருத்தமாக இருக்கிறது. அவர் பழைய தலைமுறை பெண், வாழ்நாள் முழுவதும் வறுமையில் வாழ்ந்ததால் பெண்கள் துன்பங்களை சகித்துக் கொள்ள வேண்டும். மௌனமாக இருப்பதே சிறந்தது, தியாகம் செய்வதுதான் மருமகளுக்கு அழகு என்ற எண்ணத்தில் அவர் ஊறிப்போய்விட்டார். ஆனால் அவரது மிகப்பெரிய தவறு அவரது கண்டிப்பு மட்டுமல்ல, தன் மருமகளின் உணர்வுகளும் ஒரு மனிதனின் உணர்வுகள்தான் என்று அவர் ஒருபோதும் நினைக்காததுதான். தன் பேரனை இழக்கும் விளிம்பிற்குச் செல்லும் வரை தினமும் சொல்லும் கசப்பான வார்த்தைகள் ஒரு அறைவதை விடவும் அதிக வலியை தரும் என்பதை அவர் உணரவே இல்லை. ஆரவை பொறுத்தவரை இன்றைய சமூகத்தின் பல ஆண்களின் பிம்பம் அவன் என்று நான் நினைக்கிறேன். தன் அம்மாவை நேசிக்கும் அதே வேளையில் சரியான நேரத்தில் தன் மனைவியை காக்கத் துணிவில்லாதவன். பயங்கரமான விஷயம், கவனக்குறைவான கணவன் மட்டுமல்ல, தன் மனைவி வலியிலிருக்கிறாள் என்று தெரிந்தும் வீட்டில் அமைதி நிலவட்டும் என்று மௌனமாக இருப்பவனும்தான். ஏனெனில் சில நேரங்களில் இந்த மௌனம்தான் ஒரு பெண்ணை மிக அதிகமாக விரக்தியடைய செய்கிறது. இந்த குடும்பத்தின் அதிர்ஷ்டம் என்னவென்றால், காலம் கடந்துவிடுவதற்கு முன்பே விழித்துக் கொண்டான். நிஜ வாழ்க்கையில் எல்லோருக்கும் தங்கள் தவறுகளை சரிசெய்ய வாய்ப்பு கிடைப்பதில்லை. சில பெண்கள் ஒருமுறை காயம்பட்ட பிறகு அந்த வலியுடன் வாழ்நாள் முழுதும் வாழ்கிறார்கள். சில குழந்தைகள் சண்டைகள் நிறைந்த குடும்பத்தில் பிறந்து வெளியில் தெரியாத மனக்காயங்களுடன் வளர்கிறார்கள். பிரியாவை பொறுத்தவரை உண்மையைச் சொல்லப்போனால் நான் அவளை மனதார பாராட்டுகிறேன். ஏனெனில் அவள் வெறுப்பின் பாதையை தேர்ந்தெடுக்கவில்லை. இவ்வளவு வலிகளையும் சகித்த பிறகு தன்னை ஒரு கசப்பான மனிதராக மாற்றிக்கொள்ளவில்லை. அவள் மன்னிப்பை தேர்ந்தெடுத்தாள், எல்லா வலிகளையும் மறந்துவிட்டாள் என்பதற்காக அல்ல. மாறாக தன் குழந்தை புகார்களுக்கு பின் புகார்களாக தொடர்ந்து வரும் சூழலில் அல்லாமல் அன்பு மேலோங்கிய ஒரு குடும்பத்தில் வளர வேண்டும் என்று அவள் விரும்பினாள். நீங்கள் ஒரு மாமியாராகவோ மருமகளாகவோ அல்லது குடும்பத்தில் ஒரு கணவராகவோ இருந்தால் இந்த கதையை கேட்ட பிறகு ஒவ்வொருவரும் தங்களுக்குள்ளே ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். மற்றொருவரின் இடத்தில் நின்று நான் உண்மையிலேயே அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டேனா? ஏனெனில் குடும்பம் என்பது யார் சரி யார் தவறு என்று வாதிடுவதற்கான இடம் அல்ல, மாறாக மக்கள் ஒருவரை ஒருவர் சரியாக நேசிக்க கற்றுக்கொள்ளும் இடமாகும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். நன்றி.